ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்தியன் எக்கானமி, இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதில் வந்து ஃபைனல் ரிவிஷன் ஓகேங்களா? ஃபைனலாக கம்ப்ளீட்டாக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாடியூல் ஏ, மாடியூல் பி, மாடியூல் சி, மாடியூல் டி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதில் இருக்கிற எல்லா எம்சிக்யூஸும் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நெட்டில் கிடைச்ச ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சுக்கிட்டு, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து திரும்ப வந்திருக்குதோ, ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா? இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்களோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் செட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுலேருந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா? ஓகே, இப்போ கொஸ்டின் ஒன்று. இதில் காலம் ஏ நித்தி ஆயோக், அப்புறம் பிளானிங் கமிஷன், எக்கனாமிக் பிளானிங் ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் காலம் பி கூட மேட்ச் பண்ணணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மேட்ச் பண்ணலாங்களா? ஓகே, இப்போ நித்தி ஆயோக் இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து என்னது? நித்தி ஆயோக் என்ன சொல்றாங்க? இது வந்து இட் ஆக்ட்ஸ் as the திங்க் டேங்க் ஃபாஸ்டரிங் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் த்ரூ பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்றாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது என்னன்னா, நித்தி ஆயோக் வந்து பிளானிங் கமிஷன் அப்புறம் பிளானிங் கமிஷன் ஸ்டாப் பண்ணிட்டு தான் நித்தி ஆயோக்ன்றது கொண்டு வராங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுதான், ஒரு திங்க் டேங்கா இருக்குதுன்னு சொல்றாங்க கவர்மெண்ட்டுக்கு. எல்லா ஸ்டேட்ஸையும் அரவணைச்சு கொண்டு போற மாதிரி அவங்களுடைய டெசிஷன்ஸ், அவங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நம்ம பிளானிங் கொண்டு போற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து 2 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பிளானிங் கமிஷன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டட் அஸ் operated as a centralized top down planning procedure with power to allocate resources. அதாவது பிளானிங் கமிஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம 5 இயர் பிளான்ஸ் நமக்கு இருந்துச்சு பாத்தீங்களா? இந்த 5 இயர் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா, சென்ட்ரல்ல இருந்து முடிவு பண்ணி அவங்க வந்து பிளான்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்படி ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணும் எல்லாமே வந்து சென்ட்ரல்ல இருந்து பிளான் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அங்க கொடுத்துருக்காங்க பிளானிங் கமிஷன் அப்படின்றது. ஸோ எக்கனாமிக் பிளானிங் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? எக்கனாமிக் பிளானிங்க்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. எய்ம்ஸ் டு அச்சீவ் அப்ஜெக்டிவ்ஸ் யூசிங் available resources as defined by HD Dickinson ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆன்சர் வந்து சி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சி. கொஸ்டின் 2. The quinary sector includes the highest level of decision makers such as senior company executives and government officials ஓகேங்களா? கியூனரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன இருப்பாங்களா, டெசிஷன் மேக்கர்ஸ் இருக்காங்க சொல்றாங்க. சீனியர் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்புறமா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க சொல்றாங்க. இந்த பிரைமரி செக்டார் இன்க்ளூட்ஸ் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தட் இன்வால்வ் ப்ராசஸிங் ரா மெட்டீரியல்ஸ். பிரைமரி செக்டார் இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து ரா மெட்டீரியல்ஸ் ப்ராசஸ் பண்றவங்க அப்படின்னு சொல்றாங்க. குவாட்டர்னரி செக்டர் ஆல்சோ நோன் அஸ் நாலேஜ் செக்டர் இன்க்ளூட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஓகேங்களா? குவாட்டர்னரி செக்டரை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா? இதுல ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா குவீனரி இருக்குது பாத்தீங்களா? இந்த குவீனரியை பொறுத்த வரைக்கும் என்ன, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ஒரு கம்பெனியோட சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸா இருக்கட்டும், ஹையஸ்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நம்ம சிஎம், பிஎம் இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா? இவங்க எல்லாமே யாரில் இதுல சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா குவீனரி செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ தான் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா? செகண்ட், இந்த பிரைமரி செக்டார் இன்க்ளூட்ஸ் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தட் இன்வால்வ் ப்ராசஸிங் ரா மெட்டீரியல்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா? இது வந்து தப்பு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பிரைமரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? பிரைமரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, டைரக்டா நமக்கு வந்து எர்த்ல இருந்து கிடைக்கிறது ஓகேங்களா? அதுல இருந்து என்ன பண்றோம், நேச்சுரலா கிடைக்கிறது. விவசாயம் பண்ணி நம்ம வந்து பயிர்கள் விளைவிக்கிறது, இல்லைன்னா சீக்குள்ள போய் ஃபிஷ் எடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் பிரைமரி செக்டர் சொல்லுவாங்க. செகண்டரி செக்டர்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பிரைமரி செக்டர்ல இருந்து என்ன கிடைச்சிச்சோ அது மூலியமா உருவானதை ப்ராசஸ் பண்றது தான் செகண்டரி செக்டர்ல வரும். ஸோ பிரைமரி செக்டர்ல வந்து ப்ராசஸிங் ரா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, தப்பு. இது வந்து செகண்டரி செக்டருக்குள்ள வரணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ செகண்ட் ஒன்று தப்பு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குவாட்டர்னரி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஆல்சோ நாலேஜ் செக்டர் சொல்றாங்க. இட்ஸ் இன்க்ளூட்ஸ் ரிசர்ச் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒன்னும் தேர்டும் வந்து கரெக்ட் ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆன்சர் வந்து பி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது டெர்ஷியரி செக்டர். பிரைமரி செக்டர்ல வந்து பூமியிலேருந்து எடுக்கிறோம். செகண்டரி செக்டர் வந்து பூமியிலேருந்து கிடைச்ச ஐட்டத்தை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணி பண்றோம். தேர்ட் டெர்ஷியரி செக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சர்வீஸ் செக்டர் ஓகேங்களா? அது வந்து சர்வீஸ் செக்டர் தான் டெர்ஷியரி செக்டர்னு சொல்றாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? Best fit scenario based question. New industries emerging in India focused on
கிரீன் ஹைட்ரஜன் டெக்னாலஜி. ஓகேங்களா? புதுசா ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க. கிரீன் ஹைட்ரஜன் டெக்னாலஜி கொண்டு வராங்களாம். இது வந்து என்ன சொல்றாங்க? இட் இஸ் இன் இட்ஸ் ஏர்லி ஸ்டேஜஸ் கேரக்டரைஸ்டு பை எ ஹை டிகிரி ஆஃப் இன்னோவேஷன். ஓகேங்களா? அது வந்து இப்போதான் தொடக்க நிலையில இருக்குதாம். அதுல வந்து ஒரு நல்ல நல்ல இன்னோவேஷன்ஸ் இருக்குதாம். புதுசு புதுசா கொண்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. சிக்னிஃபிகன்ட் பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களாம். ஓகேங்களா? பப்ளிக்குக்கும் இத பத்தி நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு. இன்வெஸ்டர் இதுல பணம் முதலீடு பண்றதுக்கு நெறைய பேர் வந்து ரெடியா இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நல்ல லாங் டெர்ம் குரோத் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிய வந்து நீங்க எதுல எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சன்ரைஸ் செக்டார்ன்னு டிஸ்கிரைப் பண்ணுவீங்களா? குவாட்டர்னரின்னு பண்ணுவீங்களா? செகண்டரி செக்டாரா? பிரைமரி செக்டாரா? எதுவும் சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? சாரி ஃபிரெண்ட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதுக்கு ஆன்ஸர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, சன்ரைஸ் செக்டார். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த சன்ரைஸ் செக்டார்ல இருக்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து ஒரு இன்ஃபான்சில இருக்குது. இன்ஃபான்சில இருக்குது. இதுக்கு வந்து நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. பொட்டன்ஷியல் இருக்குது டெவலப் ஆகுறதுக்கு. ஸோ இந்த மாரி இருக்கிற செக்டார வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சன்ரைஸ் செக்டார்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? இந்த செக்டார்லாம் சன்ரைஸ் செக்டார்ல சொல்லலாங்க. ஏன்னா இப்ப தான் டெவலப் ஆகுது. நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஒரு சிக்னிஃபிகன்ட்டா ஒரு நல்ல குரோத் வரதுக்கான பொட்டன்ஷியல் அவங்க கிட்ட இருக்குது. ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, சன்ரைஸ் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் ஏ. Consider the following statements regarding priority sector lending targets based on A and BC or CEOBE, whichever is higher. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பிரைமரி செக்டர் லெண்டிங் பத்தி கேட்குறாங்க. The total primary sector lending target for regional rural banks and small finance banks is 75%. ஓகேங்களா? பிரைமரி ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் படி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸுக்கும் 75% வந்து அவங்க ப்ரையாரிட்டி செக்டர்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க ஒன்று. சப் டார்கெட் ஃபார் மைக்ரோ என்டர்பிரைசஸ் ஃபார் டொமஸ்டிக் கமர்ஷியல் பேங்க் இஸ் 10%. அதுல வந்து சப் டார்கெட். ஓகேங்களா? ப்ரையாரிட்டி செக்டர்லயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப் டார்கெட் வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு வந்து 10% கொடுக்கணும்னு சொல்றாங்க. சப் டார்கெட் ஃபார் அட்வான்சஸ் டு வீக்கர் செக்ஷன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 12% அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கு அப்புறமா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் 75% குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மிஸ்டேக் இருக்கு ஃப்ரெண்ட். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 75% குடுத்துருக்காங்க இல்லீங்களா? ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கு வந்து 75% வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இப்ப ரீசென்ட்டா கொண்டு வந்ததுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்க்கு வந்து 60% தான் சொல்றாங்க. ஓகேங்களா? 60% தான் சொல்றாங்க. ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கு 75%ன்றது கரெக்ட். ஆனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்க்கு 60%ன்றது தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுவும் தப்பு தான் வரும். இந்த சப் டார்கெட் ஃபார் மைக்ரோ என்டர்பிரைசஸ் ஃபார் டொமஸ்டிக் கமர்ஷியல் பேங்க் இஸ் 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப் டார்கெட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. சப் டார்கெட் வந்து 10% கிடையாது. 7.5%. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 7.5%. ஸோ இதுவும் தப்பு. இந்த சப் டார்கெட் ஃபார் அட்வான்சஸ் டு வீக்கர் செக்ஷன் ஃபார் டொமஸ்டிக் கமர்ஷியல் பேங்க் இஸ் 12%. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கடைசியா குடுத்திருக்கிற அந்த 3 மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 3 மட்டும் தான் கரெக்ட். இதுல ஆன்சர் இல்ல. ஏன்னா இப்போ இது வந்து ரீசென்ட்டா தான் வந்துச்சு. நானும் கவனிக்கல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 3 ஒன் மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து 3 ஒன் தான் கரெக்ட். 3 இது ஒண்ணு மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த ரீசென்ட்டா தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்ல வந்து 60% குடுத்துருக்காங்க. நம்ம புக்ஸ்ல வந்து இருக்கிறது வந்து வேற தான் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம புக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இது லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. கடைசி நேரத்துல லைட்டா ஒரு மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டா எதுலயா கேட்பாங்க எப்படின்னாலும். நம்ம ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்க்கு புக்ல குடுத்துருக்க 75% குடுத்துருக்காங்க. ஆனா இப்போ வந்து 60% சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரீசென்ட்டா சொல்றது 60% சொல்றாங்க. ஓகேங்களா? ம் அ புக்ல குடுத்துருக்க மற்றதையும் பார்த்துப்போம். டொமஸ்டிக் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து பிரைமரி செக்டருக்கு வந்து 40% குடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்ல 40% குடுக்கணும்னு சொல்றாங்க. இதுவே ஃபாரின் பேங்கா இருக்குது. அவங்களுக்கு வந்து வித் லெஸ் தென் 20 பிரான்ச்சஸ் இருக்காங்க. 20 பிரான்ச்சஸ் இருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து 40% ஏஎன்பிசி சொல்றாங்க. ஓகேங்களா? out of which 32% can be in the form of lending to exports and not less than 8% can be to any other priority sector. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரீஜனல் ரூரல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் 75% வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் வந்து ப்ரையாரிட்டி செக்டருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் 60%. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு 18% கொடுக்கணும்.
ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கும் 18%, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு 18%, மைக்ரோ என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் 7.5%. ஓகேங்களா, எல்லாருக்கும் 7.5%. அட்வான்ஸ் டு வீக்கர் செக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 12%, கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு 12%, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கு வந்து 15%, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸுக்கு 12%. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். A firm registers on the Udayam portal. Its investment in the plant and machinery is 8 crore. ஓகேங்களா, பிளான்ட் அண்ட் மிஷினரியில் வந்து 8 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 55 crores இருக்கிறாங்க. ஓகேங்களா, இது புது எம்எஸ்எம்இ டெஃபினிஷன் படி இவங்க வந்து எந்த கிளாசிஃபிகேஷனில் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்ன சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நம்ம முன்னாடியும் பார்த்துருக்கோம். ஸ்மால் என்டர்பிரைஸா, மீடியம் என்டர்பிரைஸா, மைக்ரோ என்டர்பிரைஸா? ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மீடியம் என்டர்பிரைஸில் வருவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதான் முன்னாடி பார்த்தோம். மைக்ரோவா இருந்தாங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 crores, டேர்ன் ஓவர் வந்து 10 crores. அதே மாதிரி ஸ்மாலா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25 crores, அது டேர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 100 crores. மீடியமா இருந்தாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 125 crores, டேர்ன் ஓவர் வந்து 500 crores. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 of the following statements accurately describe government initiatives for MSMEs. Identify the one statement that is inaccurate. ஓகேங்களா, இதுல வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்டோட மைக்ரோ மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களாம். அதுல ஒண்ணு மட்டும் அக்யூரேட்டா, இன்னக்யூரேட்டா இருக்குதான். அது தப்பா எது இருக்குதுன்னு சொல்லி கேட்கறாங்க. The CGT MSME scheme was launched to facilitate the flow of credit to MSME sector without the need for collateral or third party guarantees. ஓகேங்களா, சிஜிடி எம்எஸ்எம்இ கவர் வந்து எம்எஸ்சி செக்டர்ல வந்து கொலாட்டரல் இல்லாம நம்ம கொடுக்கலாம், கேரண்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, தேர்ட் பார்ட்டி கேரண்டிஸும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் கோல் இஸ் டு கிரியேட் a robust environment for fostering innovation, promoting economic growth and creating employment opportunity. ஓகேங்களா, ஸ்டார்ட் அப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னோவேஷன்லாம் ப்ரோமோட் பண்றதுக்கு, growth எக்கனாமிக் growth இது பண்றதுக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு சொல்லி ஒரு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா ப்ரொவைட் லோன் ஃப்ரம் 10 lakh to 1 crore to எனி ஆண்டர்பிரனர் ஃப்ரம் எனி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன பண்றாங்களா, 10 lakhல இருந்து 1 crore வரைக்கும் லோன் கொடுக்குறாங்களாம் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு, எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் கொடுக்கறதா சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உத்யாமி மித்ரா போர்ட்டல் வாஸ் லான்ச்ட் பை சிட்பி டு இம்ப்ரூவ் த அக்சசிபிலிட்டி ஆஃப் கிரெடிட் அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங் சர்வீசஸ் டு எம்எஸ்எம்இஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது எது தப்புன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னு சொன்னா அந்த சிஜிடிஎம்எஸ்எம்இ கவர் இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்எஸ்எம்இ கீழ் கொடுக்குற லோன்ஸ்ல அவங்களுக்கு வந்து சிஜிடிஎம்எஸ்சி கவர் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு கொலாட்டல் வாங்காம நம்மளால லோன் கொடுக்க முடியும். ஓகேங்களா, இது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். லோன் கொலாட்டல் எதுவும் வாங்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா இந்த சிஜிடிஎம்எஸ்சி வந்து நமக்கு பணம் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்ப நிறைய கம்பெனிஸ் வந்தாங்கன்னு சொன்னா இன்னோவேஷன்ஸ் நிறைய வரும், எக்கானமி வந்து டெவலப் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டாண்ட் அப் இந்தியா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஸ்டாண்ட் அப் இந்தியா வந்து யாருக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா எஸ்பெஷலா பாத்தீங்கன்னு சொன்னா உமனுக்காகவும் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபில் இருக்கிறவங்களுக்காக தான் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்க ஸ்டாண்ட் அப் இந்தியா வந்து தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்யாமி மித்ரா போர்ட்டல் வாஸ் லான்ச் பை சிட்பி டு இம்ப்ரூவ் த அக்சசிபிலிட்டி ஆஃப் கிரெடிட் அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங் சர்வீசஸ் டு எம்எஸ்எம்இஸ். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ தப்பு வந்து சி. ஓகேங்களா, சி மட்டும் கிடையாது. ஸ்டாண்ட் அப் இந்தியா வந்து எஸ்பெஷலி ஃபார் உமன் அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரி மக்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். In an economy, it is observed that aggregate demand is extremely low. ஓகேங்களா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆர் ரிசார்ட்டிங் டு forced retrenchment, unemployment is rising rapidly and general sense of pessimism prevails among investors, causing economic activity to hit its bottom. This phase is best described as. ஓகேங்களா, இது வந்து பூமா, ரெசஷனா, ரெக்கவரியா, டிப்ரெஷனா? அதாவது வந்து ஒரு எக்கானமி இருக்குது, அங்க வந்து அக்ரிகேட் டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்ட்ரீமா லோவா இருக்குதான், ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே மோசமா இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ரொம்பவே மோசமா இருக்குது, கூடிட்டே இருக்குது, பெசிமிசம் தான் இருக்குது, எங்கேயுமே பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லைன்றாங்க. ஸோ இப்படி இருக்குதுன்னு சொன்னா அது வந்து என்ன என்ன ஃபேஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இது ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆன்சர் வந்து டிப்ரெஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பூம் பீரியடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா ஒரு எக்கனாமிக் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா பூம் பீரியட் இருக்கும், ரெசெஷன் இருக்கும், அப்புறம் டிப்ரெஷன்ல இருக்கும், அப்புறம் பார்த்தா ரெக்கவரியில இருப்பாங்க. பூம் பீரியடை பொறுத்த வரைக்கும் பார்த்தாங்க சொன்னா எல்லா ஆக்டிவிட்டியும் நல்ல பீக்ல இருப்பாங்க, நல்ல டிமாண்ட் இருக்கும், இன்ஃப்ளேஷனும் இருக்கும். ஓகேங்களா, நல்ல டிமாண்ட் இருக்குது, மக்கள் பொருளை வாங்கிட்டு இருக்காங்க, அப்போ விலை கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டு இருக்கதும் பூம் பீரியட் நல்லா இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் ஆகணும்னு நினைப்பாங்க, புதுசா இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆசையில இருப்பாங்க. அப்போ பூம் பீரியட் நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசென்ஷன் பீரியடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கையில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த பீரியட் ஓகேங்களா டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும், அவங்கள்ட்ட ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே பைலப் ஆக ஆரம்பிக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது மோசமாகிற கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஸ்டேட்னு சொல்றாங்க. இங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லோ டிமாண்டு, ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க, பெசிமிசம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப லோ ஸ்டேஜ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி பிக்கப் ஆகி எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரைஸ் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து பிசினஸ் சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 financial institutions are listed below with their primary mandates, which pairing of institutions and its mandate is incorrect. ஓகேங்களா, NABARD பத்தி கொடுத்திருக்காங்க. NABARD acts as the apex institution for agri and rural development primarily by providing refinance to rural cooperatives and RRBs. ஓகேங்களா, அக்ரி NABARD பத்தி கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அக்ரி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக ரீஃபினான்ஸ் கொடுக்குறாங்க, கோஆபரேட்டிவ்ஸ்க்கும் கொடுக்குறாங்க, ஆர்ஆர்பிஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, சிட்பி ஃபங்க்ஷன்ஸ் as a principal financial institution for the ப்ரொமோஷன், ஃபினான்சிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ செக்டர். ஓகேங்களா, எம்எஸ்எம்இ செக்டருடைய ப்ரொமோஷனுக்காக சிட்பி இருக்காங்கன்னு சொல்றாங்க. NHB operates as the apex institution for housing. ஓகேங்களா, ஹவுசிங்காக NHB இருக்காங்க, ப்ரொவைடிங் டைரக்ட் ஹோம் லோன் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பீட்டிங் வித் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஓகேங்களா, ஹோம் லோன்ஸ்க்காக NHB இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் NABFID ஓகேங்களா, ரெகுலேட்டட் அஸ் அண்ட் ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு சப்போர்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் லாங் டேர்ம் நான் ரிகோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் இன் இந்தியா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த 4 இது கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் வந்து 1 மட்டும் தப்பா இருக்குது, எதுன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 4ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் NABARD பத்தி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக தான் கொடுத்துட்டாங்க, சிட்பியும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. NHBயில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஹவுசிங், அது கரெக்ட் தான், எபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஹவுசிங் வந்து கரெக்ட் தான். ப்ரொவைடிங் டைரக்ட் ஹோம் லோன்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பீட்டிங் வித் கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் தான் தப்பு. ஏன்னா இவங்க டைரக்டாக லோன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலியமாக தான் லோன் கொடுப்பாங்க, டைரக்டாக ஹவுசிங் லோன்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி, இதுதான் தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், read the following 2 statements about banking sector reforms. Banking sector reforms பத்தி சொல்றாங்களாம். Narasimham Committee 1991 recommended the introduction of prudential norms including capital adequacy requirements and reduction of high CRR and SLR levels. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே இது ஒன்றுனா ஒரு பாயிண்டா வேற எதுலையாவது ஒரு போட்டு கேட்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன சொல்றாங்க, கேபிட்டல் அடிக்வசி ரெக்யர்மெண்ட்ஸுக்கு கொண்டு வந்தாங்களாம், அதுக்கப்புறமா ஹை சிஆர்ஆருக்கும் எஸ்எல்ஆர் லெவல்ஸையும் குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. Statement 2 என்னது, these recommendations were made to address the 1991 economic crisis and transform the Indian financial sector from a state-controlled system to an efficient, competitive and stable market-oriented system. ஓகேங்களா, இது எதுக்காக வராங்களா, 1991ல் ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஒரு நிலைமை இருந்துச்சு, அதை உடச்சி எஃபிஷியண்டா ஒரு மார்க்கெட் ஓரியன்டட் சிஸ்டமா அதை கொண்டு வரதுக்காக மாத்துறாங்களாம். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுல எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்ட் தான், ஸ்டேட்மெண்ட் 2ம் கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து ஒரு பேங்க்குக்கும் கேபிட்டல் அடிக்வசி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது எல்லாத்தையும் குறைக்கணுன்றதையும் 1991 கமிட்டியில் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது ஏன் வந்துச்சுன்றதையும் கரெக்டான ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது லைட்டாக அதை பற்றி கொடுத்துருக்காங்க, லைட்டாக பார்த்துப்போம். முக்கியமாக கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, அதுக்கப்புறமா சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் குறைக்கணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் டீரெகுலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டுக்கிட்டே விட்டுறணுன்ற சொல்லியிருக்காங்க. புதுசாக வந்து பிரைவேட் பேங்க்ஸ் வருவாங்க, அதுக்கு நம்ம என்ட்ரி கொடுக்கணுன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்புறமா 1998 பொறுத்த வரைக்கும் அதை ரிவ்யூ தான் பண்ணுறாங்க, இதை ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருக்காங்க. பேங்கிங் சிஸ்டம் வந்து இன்டர்நேஷனலி காம்படிட்டிவ் ஆகிறதுக்காக பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, அப்புறமா பார்த்தீங்க சொன்னால் யூனிவர்சல் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனிவர்சல் பேங்கிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் RH கான் கமிட்டி. இந்த கமிட்டிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா,
இந்த யூனிவர்சல் பேங்கிங் கான்செப்ட்ட வந்து யார் ரெக்கமெண்ட் பண்றாங்களா? ஆர்ஹெச் கான் கமிட்டி அப்படின்றவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா, யூனிவர்சல் பேங்கிங்ல கான்செப்ட்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்ம கமர்ஷியல் பேங்கிங்ல இருந்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க சொன்னா, டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி இருந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கமர்ஷியல் பேங்கிங்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஷார்ட் டெர்ம் லோன்ஸ் குடுத்துட்டு இருப்பாங்க. இங்க டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்தவரைக்கும் லாங் டெர்மா பெருசா குடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இது 2ம் இப்படி தனித்தனியா வச்சு பண்ண தேவையில்ல. 2 பேரும் சேர்த்து யுனிவர்சல் பேங்காவே நீங்க 2ம் மாத்தி மாத்தி இந்த வேலைய பார்க்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் கமர்ஷியல் பேங்கோட வேலை பார்க்கலாம். கமர்ஷியல் பேங்க்கும் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுடைய வேலைய பார்க்கலாம் அப்படி சொல்லி, அப்படி ஃபார்ம் ஆகுறவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ, ஐடிபிஐ. இவங்க தான் யுனிவர்சல் பேங்கா உருவாகுறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ பொறுத்தவரைக்கும் பிஜே நாயக் கமிட்டி இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஜே நாயக் கமிட்டின்றவங்க தான் கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உள்ள தலையிடுறது ரொம்ப குறைக்கணும். பேங்கோடைய போர்டுக்குள்ள இருந்துட்டு ரொம்ப தலையிடுறத தடுக்கணும். அதனால அதனால என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, 50% ஸ்டேக்க குறைக்கணும். 50% கீழ போயிறணும். கவர்மெண்டோட ஸ்டேட்ட வந்து 50% ஷேர்ஸுக்கும் கீழ போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜே நாயக் கமிட்டி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப், டபிள்யூடிஓ. ஓகேங்களா? இத வந்து மேட்ச் பண்ணலாங்களா? ஓகே. இதுல வந்து வேர்ல்டு பேங்க பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். என்னன்னு பார்த்திருக்கோம் ஃபிரெண்ட்ஸ். இவங்க வந்து லாங் டெர்ம் ஃபினான்ஸ் வந்து குடுக்குறாங்க. எதுக்காக? டூ ரெடியூஸ் பாவர்ட்டி. ஓகேங்களா? பாவர்ட்டிய குறைக்கிறதுக்காக வேர்ல்டு பேங்க். ஐஎம்எஃப் பொறுத்தவரைக்கும் இவங்க லெண்ட்ஸ் டூ கண்ட்ரீஸ் வித் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஃபிகல்டீஸ். ஓகேங்களா? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஃபிகல்டீஸ் இருக்கிறவங்களுக்கு இவங்க வந்து லெண்ட் பண்றாங்க. டபிள்யூடிஓ பொறுத்தவரைக்கும் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன பொறுத்தவரைக்கும் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், ட்ரேட் ரிலேட்டட் அக்ரீமெண்ட்ஸ் இது எல்லாமே இவங்க பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? An economic analysis of India reveals that while GDP growth rate has been high, the growth of employment has lagged significantly, particularly for low skilled labor displaced from agriculture. This phenomenon is best described as கேக்குறாங்க. அதாவது இந்தியாவுடைய ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ் வந்து என்ன சொல்றாங்க சொன்னா, இந்தியாவோட ஜிடிபி growth வந்து ஹையா போயிட்டு இருக்குது. ஆனா எம்ப்ளாய்மெண்ட் வந்து பாத்தீங்க சொன்னா அந்த அளவுக்கு இல்ல. லாகிங்கா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பர்டிகுலரா பார்த்தோம் சொன்னா லோ ஸ்கில்டு லேபர் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல இருந்து லோ ஸ்கில் லேபர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து எதை சொல்லுது? ஸ்டாக்ஃப்ளேஷன சொல்லுதா? ஜாப்லெஸ் குரோத்த சொல்லுதா? ரெசெஷன சொல்லுதா? டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மென்ட்ட சொல்லுதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் என்ன சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஜாப்லெஸ் குரோத்த தான் இது வந்து சொல்லுது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இன்னொரு அப்சர்வேஷன் சொல்றாங்க பாருங்க. இந்த அப்சர்வேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, an economics observes that in India top 10% of the population earns 50%. நம்ம இது படத்துல சொல்ற மாரி தான். 10% மக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஜிடிபில 50% பாப்புலேஷன் ஏர்ன்ஸ் 50% ஆஃப் த நேஷனல் இன்கம். நம்மளுடைய நேஷனல் இன்கம்ல 57% வந்து ஒரு 10% மக்கள் தான் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. வைல் த பாட்டம் 50% ஏர்ன்ஸ் ஒன்லி 13% ஆம். கீழ இருக்கிற ஒரு 50% மக்கள் வந்து 13% தான் நம்மளோட நேஷனல் இன்கம்ல அவங்களுக்கு வருதுன்னு சொல்றாங்க. திஸ் சிச்சுவேஷன் விச் த டெக்ஸ்ட் நோட்ஸ் ஹஸ் பீன் பர்டிகுலர்லி ப்ரொனவுன்ஸ்ட் ஆஃப்டர் த 1991 ரிஃபார்ம்ஸ் இஸ் பிரைமரி எக்ஸாம்பிள் ஆஃப் இது வந்து எதோட எக்ஸாம்பிள்னு கேட்கறாங்க. ஜாப்லெஸ் குரோத்துங்களா, ரைசிங் இன்இக்வாலிட்டிஸா, சக்சஸ் ஆஃப் த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவா, ஸ்டேபிள் மிக்சட் எக்கானமியா? ஆன்சர்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்ததுமே. ரைசிங் இன்இக்வாலிட்டிஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? A highly rated corporation needs to raise funds for 90 days. ஓகேங்களா? ஒரு ஹைலி ரேட்டட் கார்ப்பரேஷனா ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த கிறிசில் இந்த மாரி கம்பெனி இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கலாம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த கம்பெனி வந்து நல்ல ரேட்டிங் குடுத்துருக்காங்களாம். நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 90 டேஸ் வந்து ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படுதுங்களாம். டு ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் 90 டேஸ் டு மீட் இட்ஸ் ஷார்ட் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ்க்காண்டி. ஒரு 90 நாளைக்கு தேவையான இதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பணம் ரைஸ் பண்றாங்களாம். இட் டிசைட்ஸ் டு இஷ்யூ அன் அன்செக்யூர்ட் ப்ராமிசரி நோட். ஒரு அன்செக்யூர்ட் ப்ராமிசரி நோட்டு எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்களா? மணி மார்க்கெட்லயா. விச் கேன் பி சப்ஸ்கிரைப் டு பை இண்டிவிஜுவல்ஸ், பேங்க்ஸ் அண்ட் அதர் கார்பரேஷன்ஸ். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் திஸ் கம்பெனி இஷ்யூயிங்? இதை சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ட்ரெஷரி பில்லா, சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்டா, கமர்ஷியல் பேப்பரா, கார்பரேட் பாண்டா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் என்ன சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கமர்ஷியல் பேப்பர். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்றாங்க. ஏன்னா இது ஷார்ட் டெர்ம் பண்றாங்க. 1 இயர்க்குள்ள தான் இது பண்றாங்க. மணி மார்க்கெட்ன்னு சொல்றப்போ அது கமர்ஷியல் பேப்பர்ல தான் வரும். அதே மாரி மணி மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பேங்க்ஸ் வந்து எதுவும் லோன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி கமர்ஷியல் பேப்பர். இப்ப பேங்க்ஸ் எதுவும் ஷார்ட் டெர்மா வாங்குறாங்கன்னு சொன்னா, அவங்க எத வச்சு பண்ணுவாங்கன்னு சொன்னா, சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் வச்சு பண்ணுவாங்க. ட்ரெஷரி பில் வந்து கவர்ன்மெண்ட்ஸ் வந்து வாங்குறப்போ, மக்கள்ட்ட இருந்து வாங்குறப்போ ட்ரெஷரி பில் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த 3மே பார்த்தீங்கன்னு சொன்னா, மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமென்ட் தான். 1 இயர்க்குள்ள தான் இருக்கும். ஆனா, அது கார்ப்பரேட் பாண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து லாங் டெர்ம். ஓகேங்களா? லாங் டெர்மா கடன் வாங்குவாங்க. ஸோ இது வந்து மணி மார்க்கெட்ல வராது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. பென்ஷன் ஃபண்ட் மேனேஜரு, அதுக்கப்புறமா சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி, பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ், அப்புறம் ட்ரஸ்டி பேங்க். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது எல்லாமே எதுல வருது? என்பிஎஸ் என்டிடில வருது. ஓகேங்களா? இதுக்கு ரிலவென்ட்டா காலம் பில ஆன்சர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இது மேட்ச் பண்ணலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்வெஸ்ட் அண்ட் மேனேஜஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபண்ட். ஓகேங்களா? பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம வந்து என்பிஎஸ்ல நம்ம பணம் போடுறோம். ஓகேங்களா? நம்ம என்பிஎஸ்ல பணம் போடுறோம். இத வச்சு ஷேர்ஸ் வாங்குறது, பாண்ட்ஸ் வாங்குறது எல்லாமே யார் பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னா, பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் பார்த்துக்கிறாங்க. இன்வெஸ்ட் அண்ட் மேனேஜ் த சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபண்ட்ஸ் அக்கார்டிங் டு த ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ். அவங்க குடுக்குற கைட்லைன்ஸ் படி இத இன்வெஸ்ட் பண்றது. ஓகேங்களா? சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி. ஓகேங்களா? சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி என்ன பண்றாங்க? நம்மளுடைய டேட்டாவெல்லாம் மெயின்டெயின் பண்றாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் டேட்டா, ரெக்கார்ட்ஸ், இஷ்யூஸ், பிரான் நம்பரு, ஆக்சஸ், ஆப்பரேஷன் ஹப்பா இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி. அடுத்து பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆக்சஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டராக்ஷன் ஃபார் சப்ஸ்கிரைபர் ரெஜிஸ்ட்ரேஷன். இவங்க மூலியமா தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் மூலியமா. இது ஒரு ஆர்கனைசேஷனா இருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்கனைசேஷனா இருப்பாங்க. அவங்க மூலியமா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்றோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ட்ரஸ்டி பேங்க். ட்ரஸ்டி பேங்க் என்ன பண்றாங்க? நம்மளுக்காண்டி பணத்த வந்து கையில வச்சு நம்ம பணம் வந்து இந்த பேங்க் கிட்ட தான் போகும். இவங்கள்ட்ட இருந்து தான் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜருக்கும், நோடல் ஆஃபீஸருக்கும் இந்த பணம் வந்து போயிட்டு இருக்கும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? பணம் இருக்கிறது ட்ரஸ்டி பேங்க் கிட்ட இருக்கும். அந்த பணத்த வச்சுக்கிட்டு ஷேர்ஸ் வாங்குறது பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் மணி சப்ளை அக்ரிகேட்ஸ். ஓகேங்களா? மணி சப்ளை அக்ரிகேட்ஸ் பத்தி சொல்றாங்க. M1 known as narrow money includes currency with public demand deposits with banking system and other deposits with RBI 1. M3 known as the broad money is calculated by adding the net time deposits of the banking system to M1. ஓகேங்களா? M1 கூட டைம் டெபாசிட்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? நெட் டைம் டெபாசிட்ஸ் ஆட் பண்றாங்க. The liquidity of M3 is higher than liquidity of M1 also. M3 ஓட லிக்விடிட்டி தான் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க M1 ஓட. ஓகேங்களா? அடுத்து M3 is the most commonly used measure of aggregate money supply for policy purposes in India. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லலாங்களா? ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபிரெண்ட்ஸ், இந்த M1 இருக்குது பார்த்தீங்களா? இருக்கிறதுலயே லிக்விடா இருக்கிறது வந்து இந்த M1 தான் லிக்விடா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க? மக்கள் கிட்ட டைரக்ட்டா இருக்கிற பணம். கையிலேயே இருக்கிற பணம். ஸோ அது லிக்விட் தான். டிமாண்ட் டெபாசிட்ஸ். இந்த டிமாண்ட் டெபாசிட்ஸ மக்கள் எப்ப வேணாலும் போய் கேட்டு பேங்க்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெபாசிட்ஸ். அப்புறம் அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பி. ஸோ இது எல்லாத்தையும் தான் M1ல சொல்றாங்க. நேரோ மணின்னு சொல்றாங்க. M1 நேரோ மணின்னு சொல்றாங்க. இதுதான் இருக்கிறதுல லிக்விட் மணி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? M3 வந்து என்ன சொல்றாங்க? பிராட் மணின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இத வந்து என்ன சொல்றாங்க? M1 கூட நெட் டைம் டெபாசிட்ஸ் ஆட் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த டைம் டெபாசிட்ஸ்ன்றது வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்ம வந்து ஒரு டெர்ம் டெபாசிட்டா போட்டு வச்சிருப்போம். அப்போ உடனே போய் எடுக்க முடியாது. ஸோ அதனால அத வந்து உடனே லிக்விடா கிடையாதுன்றதால சொல்றாங்க. ஸோ M1 விட கம்பேர் பண்றப்போ இது வந்து கொஞ்சம் லிக்விடிட்டி கம்மி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இந்த 3வது செகண்ட் ஒன் கரெக்ட் தான். ஸோ இந்த 3வது பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க. தி லிக்விடிட்டி ஆஃப் M3 இஸ் ஹையர் தேன் தி லிக்விடிட்டி ஆஃப் M1. இது வந்து தப்பு. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? M1 ஓட லிக்விடிட்டி தான் ஜாஸ்தி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து M3 சொல்றாங்க இல்லைங்க. இட் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெஷர் ஆஃப் அக்ரிகேட் மணி சப்ளை. மணி சப்ளையை மெஷர் பண்றதுக்கு M3 தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ மணி சப்ளை லைட்டா போட்டுருக்காங்க. லைட்டா பார்த்துக்கோங்க. M1 வந்து நேரோ மணி, கரன்சி வித் பப்ளிக், டிமாண்ட் டெபாசிட்ஸ், அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ. ஓகேங்களா? இது மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் இதான். M2 பொறுத்தவரைக்கும் M1 கூட சேவிங்ஸ் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க். அது வந்து M2. M3 பொறுத்தவரைக்கும் M1 பிளஸ் டைம் டெபாசிட்ஸ் வித் த பேங்கிங் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் லெஸ் லிக்விட் டைம் டெபாசிட்ஸ். ஓகேங்களா? M4 பொறுத்தவரைக்கும் M3 பிளஸ் ஆல் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க்.
M0ன்றது தான் ரிசர்வ் மணின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். M0ன்றது ரிசர்வ் மணின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பேஸே ஓகேங்களா. இதுல இருந்து தான் மணி சப்ளைன்றதே ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுல வந்து கரன்சி இன் சர்க்குலேஷன், பேங்கர்ஸ் டெபாசிட் வித் ஆர்பிஐ, அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ ஓகேங்களா. இதெல்லாம் லைட்டா மக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரோ மணி, பிராட் மணி, ரிசர்வ் மணின்ற வேர்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். Which of the following government expenditure is fundamentally different from the others in terms of its impact on the government's long-term financial position? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொடுத்துருக்கிறதுல வந்து which of the following government expenditures is fundamentally different from the others? கொடுத்துருக்கிறதுல கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல எது வந்து டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ நேஷனல் ஹைவேயா, பர்ச்சேஸ் ஆஃப் நியூ டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் ஃபார் த மிலிட்ரியா, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மேட் ஆன் த அவுட்ஸ்டாண்டிங் நேஷனல் டெப்டா, கிராண்ட் ஆஃப் லோன்ஸ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு த ஸ்டேட் கவர்மெண்டா? இதுல எது வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபண்டமெண்டலா டிஃபரெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 விஷயமா சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே நார்மலா கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க சொன்னா இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது வந்து பாத்தீங்க சொன்னா லாங் டர்மா நம்ம வந்து ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம ஒரு கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு பெரிய அசெட் ஒன்று வாங்குறோம். அது பல வருஷம் நமக்கு பலன் கொடுக்க போகுது அப்படின்னா அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்றாங்க. இதே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சொன்னா லெஸ் தென் 1 இயர் இருக்கும். அது வந்து அந்த டைமுக்கு மட்டும், அந்த 1 இயர்க்குள்ள மட்டும் ஏதாவது நமக்கு யூசேஜுக்கு பயன்படும். அதை வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து பாத்தீங்க சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பாத்தீங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ நேஷனல் ஹைவே. ஸோ இது வந்து ஒரு அசெட் நமக்கு ஓகேங்களா. அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல சொல்றாங்க. பர்ச்சேஸ் ஆஃப் நியூ டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் ஃபார் த மிலிட்ரி, இது நமக்கு வந்து ஒரு அசெட். ஏன்னா மிலிட்ரி எக்யூப்மெண்ட் நம்ம வாங்குறோம். பர்ச்சேஸ் ஆஃப் நியூ டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். ஸோ இது வந்து நமக்கு ஒரு அசெட். ஸோ இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் மேட் ஆன் அவுட்ஸ்டாண்டிங் நேஷனல் டெப்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம கடனுக்காக பணத்தை கட்டிருக்கோம். ஸோ இது வந்து என்னன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல சொல்லிடுறாங்க. ஸோ இது மட்டும் நார்மல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரல, கேபிட்டல்ல வரல. கிராண்ட் ஆஃப் லோன்ஸ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம என்னது நமக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசெட் தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ இதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல எடுத்துக்கலாங்க ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். A country's fiscal deficit represents the total amount of borrowing required by the government during a financial year. ஒரு fiscal deficit அப்படின்னா ஒரு கண்ட்ரி வந்து டோட்டலா எவ்வளவு பாரோ பண்ண வேண்டியிருக்குது, ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து எவ்வளவு பாரோ பண்ண வேண்டியிருக்குது ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல அப்படின்றது ஒன்று சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, fiscal deficit is calculated as the difference between the government's total expenditure and its total receipts, where total receipts specifically excludes all forms of borrowing அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது என்னது, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து டோட்டல் ரெசிப்டை கழிச்சிட்டோம், நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து நமக்கு வரவை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா வர்றதுதான் வர்றது. அது கூட இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய பாரோயிங்ஸையும் கழிக்கணும்னு சொல்றாங்க ஓகேங்களா. எக்ஸ்க்ளூட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாரோயிங்ஸையும் கழிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் எது தப்புன்னு சொன்னாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் ரெப்ரசன்ட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பாரோயிங் ரிக்வயர்டு ஓகேங்களா. இந்த டெபிசிட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம இன்னும் எவ்வளவு கடன் வாங்க வேண்டி இருக்குதுன்னு சொல்றது. ஸோ இது கரெக்ட் தான் ஓகேங்களா. டெபிசிட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ்ல இருந்து நம்மளுடைய உள்ள வந்திருக்க ரெசிப்ட்ஸ் ஓகேங்களா. இதை கழிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு மைனஸ்ல தான் இருக்கு, கம்மியா இருக்குதுன்னு சொன்னா நமக்கு வந்து டெபிசிட்ல இருக்கிறோம்னு அர்த்தம் ஓகேங்களா. எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா இருக்குதுன்னு சொன்னா வந்த ரெசிப்ட்ஸோட எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா நம்ம டெபிசிட்ல இருக்கோம். அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட். அப்போ அதை பொறுத்து நம்ம பாரோ பண்ண போறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட்னு சொல்றாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து செகண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா இது எப்படி கால்குலேட் பண்றாங்களா, எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து டோட்டல் ரெசிப்ட்ஸ் மைனஸ் பண்றது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். அதுல பாரோயிங்ஸை மட்டும் நம்ம காட்டிக்கூடாது. நம்ம ரெசிப்ட் வர்றப்போ பணம் நம்ம கையில வர்றப்போ பாரோயிங்கையும் ஒரு ரெசிப்டா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட் தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஏ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். Imagine an economy where over the last year there has been severe drought destroying key crops. ஓகேங்களா, நல்ல பஞ்சம் வந்து எல்லா கிராப்ஸும் வந்து அழியுதான். சைமல்டேனியஸ்லி குளோபல் கான்ஃபிளிக்ட், ஒரு குளோபல் கான்ஃபிளிக்ட் வந்துருச்சு. பிரைஸ் ஆஃப் இம்போர்ட்டட் க்ரூட் ஆயில் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மெட்டல்ஸ் டு ட்ரிபிள் ஓகேங்களா. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ட்ரிபிள் ஆயிடுச்சு, இண்டஸ்ட்ரியல் மெட்டல்ஸ் ட்ரிபிள் ஆயிடுச்சு.
As a result, the cost of food processing, transportation, manufacturing have risen sharply, leading to a general increase in prices for consumers. ஓகேங்களா, இதனால ஃபுட் ப்ராசஸிங் அப்புறமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே பிரைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த சிச்சுவேஷன் வந்து எதை சொல்லுது? ஹைப்பர் இன்ஃபிளேஷனை சொல்லுதா, டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷனா, டிஸ்இன்ஃபிளேஷனா, காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் என்ன சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, இதை வந்து நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இது வந்து ஒரு பொருளோட விலையும் ஏறிடுச்சு, இதை வந்து நமக்கு மக்கள் கிட்ட புஷ் பண்றோம். அது ஏறிச்சு, அதனால இன்ஃப்ளேஷன் வருது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே பாத்தீங்க சொன்னா இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இருக்குது பாத்தீங்களா, இதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பொருளுக்கான தேவைகள் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரைஸும் இன்க்ரீஸ், சப்ளை கம்மியா இருக்குது, டிமாண்ட் நிறைய இன்க்ரீஸ் ஆகுதுன்றப்போ பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால இன்ஃப்ளேஷன் வரும். அதை வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க வந்து இந்த கேஸ்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எம்பிசி சேர்பர்சன் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் M3 ரெப்போ ரேட். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் மேட்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சொல்லலாங்களா என்னன்னு பார்த்து? ஓகே, இது மானிட்டரி 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 பாலிசி கமிட்டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மானிட்டரி பாலிசி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் மானிட்டரி பாலிசி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் the ex officio head of the committee responsible for setting India's benchmark interest rate. ஓகேங்களா, மானிட்டரி பாலிசி கமிட்டில வந்து ஹெட்டா இருக்காங்கன்னு சொன்னா ஆர்பிஐ கவர்னர் இருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க கவர்னரா இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செட் பண்றதா சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இது வந்து எம் எம்பிசி சேர்பர்சன் வந்து 2. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து 2. காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் காஸ்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வந்து an inflationary pressure arising from a surge in the price of inputs like raw materials or wages. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து என்னது, ஒரு பிரைஸ் இன்க்ரீஸ்னால இன்ஃப்ளேஷனரி பிரஷர் அரைசிங் ஃப்ரம் த சர்ஜ் இன் த பிரைஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா, அடுத்து M3 பொறுத்த வரைக்கும் பிராட் மணி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? M3 பொறுத்த வரைக்கும் பிராட் மணி தட் இன்க்ளூட்ஸ் M1. ஓகேங்களா, அடுத்து ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி பாலிசி டூல் யூஸ்டு பை த ஆர்பிஐ டு இன்ஜெக்ட் லிக்விடிட்டி. ஓகேங்களா, ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு கடன் கொடுக்குறாங்க. பேங்க்குக்கு கடன் கொடுக்குறப்போ பணம் வந்து பேங்க்குள்ள வரும். அப்ப என்ன ஆகும் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள லிக்விடிட்டி கூட ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? In its recent bi-monthly meeting, the Monetary Policy Committee noted that inflation was rising significantly. The primary driver was identified as strong consumer spending. ஓகேங்களா, இப்போ அந்த மீட்டிங் மானிட்டரி பாலிசி கமிட்டில வந்து என்ன பாக்குறாங்கன்னு சொன்னா இன்ஃப்ளேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு வந்து பிரைமரி ரீசன் வந்து என்ன பார்த்தோம் சொன்னா கன்சியூமர் நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்களாம். ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா ஹை கிரெடிட் growth தான், நிறையவே லோன்ஸ் கிடைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. நிறைய லோனும் கிடைக்குது, மக்கள் நிறைய ஸ்பெண்டும் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நிறைய மணி வந்து கம்மியா இருக்க கூட்ஸை வந்து சேஸ் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ என்ன நடக்குது, டு அட்ரஸ் திஸ் கமிட்டி சேர்ட் பை த ஆர்பிஐ கவர்னர் டிசைடட் டு டேக் இமீடியட் ஆக்ஷன் டு ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி அவைலபிள் இந்த பேங்கிங் சிஸ்டம். ஓகேங்களா, இதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி ஆர்பிஐ கவர்னர் என்ன பண்றாங்களா, பேங்கிங் சிஸ்டம்ல இருக்கிற பணத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க, ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்புறம் பாரோயிங்க வந்து எக்ஸ்பென்சிவ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. யாருக்கும் பாரோ பண்றது ஈஸியா கம்மியான விலையில கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. த கோல் வாஸ் டு சிக்னல் இங்க கான்ட்ராக்ஷனரி ஸ்டான்ஸ் ஸ்டார்டிங் வித் த ஓவர் நைட் மார்க்கெட். ஓவர் நைட்ல இன்னைக்கு நைட்ல இருந்து நம்ம வந்து கான்ட்ராக்ட் பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, which of the following policy actions best describes the most direct and immediate step the MPC would take based on the case study? இந்த கேஸ் ஸ்டடி படி என்ன ஸ்டெப் அவங்க எடுப்பாங்க சொல்றாங்க.
ஆஸ்கிங் த கவர்மெண்ட் டு ரெடியூஸ் த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்க சொல்லுவாங்களா? அனௌன்சிங் இன்க்ரீஸ் இன் த ரெப்போ ரேட்டு, அனௌன்சிங் டிக்ரீஸ் இன் த ரெப்போ ரேட்டு, செல்லிங் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆன் த ஓப்பன் மார்க்கெட். இதுல எது ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்ப இதுல எடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து குறைக்க சொல்ல முடியாது. சோ அது கிடையாது. ஆர்பிஐ இது பண்ண மாட்டாங்க. ஆ அனௌன்சிங் இன்கிரீஸ் இன் த ரெப்போ ரேட் ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். இதுதான் கரெக்ட் ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். ரெப்போ ரேட்ட வந்து இன்கிரீஸ் பண்ண வைப்பாங்க. அப்ப ரெப்போ ரேட் இன்கிரீஸ் பண்ண வைக்கிறதுனால, பேங்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, கம்மியான விலைக்கு வாங்க முடியாது. லோன்ஸ் கேஷ் வந்து உள்ள வாங்க முடியாது. அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நமக்கு பேங்க்ஸுக்கு வந்து காசு வந்து ஜாஸ்தியான விலைக்கு தான் கிடைக்கும். அப்ப மக்களுக்கும் அதே மாரி லோன் வந்து ஜாஸ்தியான விலைக்கு கிடைக்கும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். சோ ரெப்போ ரேட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. டிக்ரீசிங் ரெப்போ ரேட் வந்து தப்பு. அடுத்து செல்லிங் கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ் இன் ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் இருக்கு பாத்தீங்களா ஃபிரெண்ட்ஸ். இதுவும் கரெக்ட் தான். கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் மூலியமா நம்ம செல் பண்றதுனால, என்ன ஆகும்னு சொன்னா, எக்கானமில இருக்கிற பணம் வந்து உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சுரும். ஆர்பிஐ கிட்ட வர ஆரம்பிக்கும். ஆனா, டைரக்ட்டா இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் டைரக்ட் ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ரெப்போ ரேட் தான். இன்கிரீசிங் த ரெப்போ ரேட் தான் டைரக்ட் ஆன்சர். ஓகேங்களா? சோ அதனால இது கிடையாது. இந்த கொஸ்டின்ல இது வரல. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் பி. A country's primary deficit indicates the total borrowing requirement of the government, including the amount needed to service the interest on its past loans. ஓகேங்களா? ஒரு கண்ட்ரியுடைய பிரைமரி டெபிசிட் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, டோட்டல் பாரோயிங் ரெக்யர்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் எவ்வளவு கடன் வாங்கணும், இன்க்ளூடிங் த அமௌண்ட் நீடட் டு சர்வீஸ் த இன்ட்ரெஸ்ட். அந்த எவ்வளவு பிரைமரி டெபிசிட் அப்படின்றது வந்து ஒரு கவர்மெண்ட் எவ்வளவு கடன் வாங்கணும்ன்றது சொல்லுதான். இன்க்ளூடிங் த இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கும் இல்லைங்களா, பாரோ பண்ணதுக்கு அதையும் சேர்த்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. The primary deficit is calculated by subtracting the government's interest payment from its fiscal deficit. ஓகேங்களா? நாம பிசிக்கல் டெபிசிட் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல என்ன பண்றோம்னு சொன்னா, எக்ஸ்பென்ஸ்ல இருந்து நம்ம வந்து இன்கம் ரெசிப்ட்ஸ் வந்து மைனஸ் பண்றோம் இல்லைங்களா. சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணுமா, கவர்மெண்டோடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாத்தீங்களா, அதையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணுமா. அதுதான் வந்து பிரைமரி டெபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுல கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டும் கரெக்டா தப்பான்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல வந்து பாத்தீங்க சொன்னா, a country's primary deficit indicates the total borrowing requirements of the government, including the amount needed to service the interest கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, including the amount needed to service the interest. இது வந்து தப்பு. இது நார்மலா பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெபிசிட்டோட தான் வரும். சோ இது வந்து தப்பு. சோ செகண்ட் இருக்கிறது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கரெக்ட். ஓகேங்களா? இந்த பிசிக்கல் டெபிசிட்ல நம்ம என்ன பார்ப்போம், எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து ரெசிப்ட வந்து மைனஸ் பண்றது பிசிக்கல் டெபிசிட். ஓகேங்களா? அதுல இருந்து அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்காக பண்றாங்க இல்லைங்களா, பாரோ பண்றாங்க இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது என்னதுதான் பிரைமரி டெபிசிட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நார்மலா பிசிக்கல் டெபிசிட்னா எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து ரெவன்யூ ரெசிப்ட் வந்து மைனஸ் பண்ணுவோம். அதுல இருந்து இன்ட்ரெஸ்டையும் மைனஸ் பண்ணிட்டோம். நம்ம பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் மைனஸ் பண்ணி பாக்குறோம் அப்படின்றது வந்து பிரைமரி டெபிசிட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? A scheduled commercial bank XYZ faces an acute unexpected shortage of funds. ஓகேங்களா? ஒரு கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து ஒரு அக்யூட் ஷார்டேஜ் ஒன்று வருதுங்களாம். 4:30 PM ஃப்ரைடே சாயங்காலம் ஒரு 4:30 போல தேவைப்படுதான். இட் ஹஸ் ஆல்ரெடி எக்ஸாஸ்டட் இட்ஸ் பாரோயிங் லிமிட் அண்டர் த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டில அவங்களுக்கு வந்து பாரோ பண்ண வேண்டிய அளவு வந்து ரிவிஷ் பண்ணிட்டாங்களாம். இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி நம்ம என்ன சொல்றோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இருக்குது பாத்தீங்களா, அது எல்லாமே இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டில தான் வருவாங்க. லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டினா என்னது, பணத்துக்குள்ள, அதாவது நம்ம எக்கானமில இருந்து பணத்தை அப்சர்வ் பண்றது, உள்ள பம்ப் பண்றது. இதுதான் லிக்விடிட்டியை அட்ஜஸ்ட் பண்றதுன்னு சொல்றாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்றாங்க, ரிவர்ஸ் ரெப்போ மூலியமா. ஓகேங்களா? சோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. டு மீட் இட்ஸ் ரிசர்வ் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் அவாய்ட் அ டிஃபால்ட், த பேங்க் நீட்ஸ் டு பாரோ ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ அஸ் அ லாஸ்ட் ரிசார்ட். ஓகேங்களா? கடைசியா ஆர்பிஐ கிட்ட போறாங்களாம். ஜஸ்ட் ஃபார் த வீக்கெண்ட், அந்த ஒரு வீக்கெண்டுக்கு மட்டும் தேவைப்படுதான். விச் ஃபெசிலிட்டி மேனேஜ் பை ஆர்பிஐ ஸ்பெசிஃபிகலி டிசைன்ட் ஃபார் திஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சி ஓவர் நைட் பாரோயிங், ஈவன் இஃப் இட் மீன்ஸ் த பேங்க் மஸ்ட் டிப் இன் டு ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. எந்த மாதிரி ஒரு எந்த மாதிரி ஒரு இதுல போய் நம்ம எடுத்துக்கலாம், எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்ம எப்படி வாங்க முடியும், ஓவர் நைட்டுக்கு வாங்க முடியும், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோல இருந்து கூட கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம அதை வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னா எதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ரெப்போ ரேட்டா, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டா, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸுங்களா?
ஸோ ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு பேங்க்குக்கு வந்து அவசரமா அப்படி தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, அவங்க ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோல வைக்க வேண்டிய போர்ஷன விட கொஞ்சம் குறைச்சு கூட அவங்க வந்து லோன வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுலேருந்து கொஞ்சம் குறைச்சு கூட அவங்க வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி மூலியமா அவசரத்துக்கு பணத்த வந்து வாங்கிக்க முடியுது. இவங்களுக்கு வந்து ஒரு பீனல் ரேட்டா போடுவாங்க. ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு இப்படி வாங்குறதுக்கு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? Which of the following terms refers to the framework that comprises the RBI's primary tools for managing day-to-day liquidity activity in banking system using repurchase agreement and reverse repurchase agreement? ஓகேங்களா? இது வந்து பேசிக்கான ஃப்ரேம்வொர்க் எது ஆர்பிஐ யூஸ் பண்றாங்க? டே டு டே லிக்விடிட்டியை வந்து பேங்க்ல இருந்து யூஸ் பண்றதுக்கு மேனேஜிங் டே டு டே லிக்விடிட்டி இன் பேங்கிங் சிஸ்டம் யூசிங் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஓகேங்களா? மானிட்டரி பாலிசி காரிடார், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இதுல இவங்களே கொடுத்துட்டாங்க ரீபர்ச்சேஸ், ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னன்னு இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆன்சர் வந்து என்னன்னு ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி மூலியமா தான் பண்றாங்க. ஓகேங்களா? Consider the following statements regarding financial institutions in India. Both banks and non-banking financial institutions கேன் அக்செப்ட் டைம் டெபாசிட்ஸ். ஓகேங்களா? பேங்க் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ரெண்டு பேருமே வந்து டைம் டெபாசிட்ஸ் வாங்கலாமா? த பிரைமரி டிஃபரன்ஸ் இஸ் த என்பிஎஃப்சி கேனாட் அக்செப்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். என்பிஎஃப்சி வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ் வாங்க முடியாதுங்களா? சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி வாங்கக்கூடாதான். என்பிஎஃப்சிஸ் ஆர் பார்ட் ஆஃப் த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அண்ட் கேன் இஷ்யூ செக்ஸ் ட்ரான் ஆன் தெம்செல்ஸ். என்பிஎஃப்சிஸ் வந்து பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி செக்ஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டெபாசிட் இன்சூரன்ஸ் ஃப்ரம் DICGC is available for all deposits in both banks and NBFCs. ஓகேங்களா? இந்த நமக்கு வந்து டெபாசிட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்து என்பிஎஃப்சிஸ்க்கும் உண்டு அப்படின்றத சொல்றாங்க. இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னு சொன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து டைம் டெபாசிட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அவங்க வந்து ஃபிக்ஸடா டெபாசிட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பிரைமரி டிஃபரன்ஸ் வந்து என்பிஎஃப்சிஸ்க்கும் என்பிஎஃப்சிஸ் வந்து கேனாட் அக்செப்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். அவங்க டிமாண்ட் டெபாசிட் வாங்க முடியாது. சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி வச்சு ஒரு நாளும் வித்ட்ரால் போட்டு செக் போட்டு நம்ம வந்து பணம் எடுக்க முடியாது. ஸோ அது வந்து அவங்களால வாங்க முடியாதுன்னு அவங்க வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? இங்க பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ல என்பிஎஃப்சி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ல என்பிஎஃப்சிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்து டிஐசிஜிசி குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது நம்ம பேங்க்ஸ்க்கு தான் குடுத்துருக்காங்க. என்பிஎஃப்சிஸ்க்கு கிடையாது. அதனால தான் ஆர்பிஐஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டா இருப்பாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பிஜே நாயக் கமிட்டி, என்ஏஆர்சிஎல், நபார்ட். ஓகேங்களா? இந்த 3ம் எதோட மேட்ச் ஆகும்னு சொல்லலாங்களா? ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த பிஜே நாயக் கமிட்டின்றவங்க என்ன பண்ணாங்க? ரெக்கமெண்டேஷன் ரிஃபார்ம்ஸ் இன் த கவர்னன்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் பேங்க்ஸ். ஓகேங்களா? இதுதான் கூட தான் நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஒண்ணு வந்து 3 ஓகேங்களா? அடுத்து வந்து நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஓகேங்களா? இவங்க வந்து என்ன பண்றாங்க? an asset reconstruction company set up to acquire non-performing assets from banks. ஓகேங்களா? நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து பேங்க்ல இருந்து வாங்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. இவங்கள தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பேட் பேங்க்னு சொல்றாங்க. நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸை பேங்க் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. இவங்களை வந்து பேட் பேங்க்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நபார்டு. ஓகேங்களா? நபார்டு வந்து ஆபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ரீஃபினான்சிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் கிரெடிட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஸ்பெஷலைஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா? ஸ்பெஷலைஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் a ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இஸ் டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டு லார்ஜ் கார்பரேஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஹவுசஸ். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்களாம்? ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டு லார்ஜ் கார்பரேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்குறாங்களாம். A small finance bank is mandated to extend 60% of its adjusted net bank credit to priority sector. 60% வந்து adjusted net bank credit கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. The primary function of NABARD is to provide direct consumption loans to individual farmers. ஓகேங்களா? direct consumption loans வந்து individuals farmers கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. NABARD's key role is to provide refinancing support to institutions like regional rural banks and cooperative banks. ஓகேங்களா? இதுல எது ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எது கரெக்ட் ஆன்சர் சொல்லலாங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்க சொன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் வந்து
யாருக்கு குடுக்கலாங்களா? ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து லார்ஜ் கார்ப்பரேஷன்ஸ்க்கும், இண்டஸ்ட்ரியல் ஹவுஸஸ்க்கும் குடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அது வந்து தப்பு. ஓகேங்களா? அவங்க வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ல உள்ள மக்கள் கொண்டு வராத அன்சர்வ்டு மக்கள தான் நம்ம வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல கவர் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது வந்து தப்பு. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? 60% ஆஃப் த அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் வந்து பிரையாரிட்டி செக்டாருக்கு அவங்க குடுக்கணும். ஸோ அது வந்து கரெக்ட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? பிரைமரி ஃபங்ஷன் ஆஃப் NABARD இஸ் டூ புரொவைட் டைரக்ட் கன்சம்ப்ஷன் லோன்ஸ் டூ இண்டிவிஜுவல்ஸ். டைரக்ட்டா இவங்க லோன் குடுக்க மாட்டாங்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு. இவங்க வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலியமா தான் குடுக்குறாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா? இவங்க அடுத்து என்ன சொல்றாங்க? கீ ரோல் இன் ப்ரொவைடிங் ரீஃபினான்சிங் சப்போர்ட் டூ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அண்ட் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ இது வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? 2 அண்ட் 4 தான் கரெக்ட். A core investment company (CIC) is a type of non-banking financial company that holds at least 90% of its net assets in the form of investments in equity shares, preference shares, bonds, debentures or loans in the group companies. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி, கோர் இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனில கோர் இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனின்னு ஒரு டைப் உண்டு. அந்த டைப்ல உள்ளவங்க வந்து 90% அவங்களோட நெட் அசெட்ல 90% வந்து என்ன பண்ணுவாங்களா, ஈக்விட்டி ஷேர்ஸ், பிரிஃபரன்ஸ் ஷேர், பாண்ட், டெபெஞ்சர்ஸ் அதுல தான் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? பிரைமரி பிசினஸ் ஆஃப் அ கோர் இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனிஸ் இஸ் ஆக்டிவ் ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங் ஆஃப் தீஸ் செக்யூரிட்டீஸ். அவங்க அடுத்து என்ன சொல்றாங்க? இப்ப இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா? இதெல்லாம் ஷார்ட் டெர்ம் ட்ரேட் பண்றதுக்காக தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட், எது தப்புன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இப்போ கோர் இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 90% வந்து அவங்களோட நெட் அசெட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ், பிரிஃபரன்ஸ் ஷேர்ல தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்களா, ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்காக குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பண்றாங்க இல்லைங்களா? ஷார்ட் டெர்மா அவங்க வந்து ட்ரேட் பண்றது இல்ல. அவங்க வந்து ஹோல்டு தான் பண்ணுவாங்க. அவங்க டிவிடெண்ட்ஸ் அதுல இருந்தெல்லாம் இன்கம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங் பண்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன்னு தப்பு. ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? A first generation entrepreneur starts a micro enterprise that manufactures solar powered lanterns. ஓகேங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் entrepreneur வந்து மைக்ரோ என்டர்பிரைஸ் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. மேனுஃபேக்சரிங் சோலார் பவர்ட் லேண்டன்ஸ். To scale up production, she needs a loan of 20 lakhs. She approaches a local small finance bank. The small finance bank approves the loan but seeks refinance to manage its own fund flow for such specialized lending. ஓகேங்களா? ஒருத்தவங்களுக்கு 20 லட்ச ரூபாய் லோன் தேவைப்படுதுங்களா? அவங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிட்ட போறாங்களா? ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ரீஃபினான்ஸ் வாங்குறாங்களா? அவங்க யார்கிட்ட இருந்து வாங்குவாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நேஷனல் ஹவுசிங் பேங்கா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்டா, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்கா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா? ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ இது வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ் தான் கேட்கறாங்க. ஸோ மைக்ரோ என்டர்பிரைஸ் கேட்கறப்ப யார் வருவாங்க? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வருவாங்க. ஸோ சிட்பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சி தான் ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? A newly incorporated technology company, TechWorld Limited, needs to raise capital for its long-term objective of building a new R&D facility. ஓகேங்களா? TechWorld அப்படின்றவங்க வந்து புதுசா வந்து for its long-term objective of building new R&D facility ஒரு 15-year ப்ராஜெக்டா டெவலப் பண்றாங்களாம். It plans a public issuance of corporate bonds simultaneously to manage its day-to-day operational expenses for the next 90 days. It plans to issue commercial பேப்பர். ஓகேங்களா? ஒரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா 15-year ப்ராஜெக்ட் ஒன்று ஓடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னா 90 டேஸ்க்கு ஒரு கமர்ஷியல் பேப்பரும் இஷ்யூ பண்றாங்களாம். The public issuance of bonds will require adherence to strict disclosure norms and investor protection guidelines, which are overseen by the Indian Primary Securities Regulator. ஓகேங்களா? Which of the following statements most accurately analyzes the TechWorld's action? Both the 90-day CPs and 15-year bonds are money market instruments, but they are regulated by different bodies. 90-day CPs are money market instruments, while 15 years bonds are capital market instrument. Both instruments are part of capital market, or they are both forms of corporate debt. The 90-day CPs are regulated by SEBI, while 15-year bonds are regulated by Reserve Bank of India. Answer இதுன்னு சொல்லலாங்களா friends? ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 90 டேஸ் சிபிஸ் அண்ட் 15 இயர்ஸ் பாண்ட்ஸ் ஆர் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்னாலே நமக்கு தெரியும் அது 1 இயர் தான். ஸோ இது 15 இயர்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. அப்போ அது தப்பு. 90 டேஸ் கமர்ஷியல் பேப்பர் ஆர் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் வைல் 15 இயர் பாண்ட்ஸ் ஆர் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது கரெக்ட். 15 இயர் பாண்ட்ஸை வந்து கேபிட்டல் மார்க்கெட்ல வரும். 90 டே வந்து சிபிஸ்ல வரும். ஸோ அது வந்து கரெக்ட். போத் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். அது வந்து ரெண்டுமே கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்றாங்க. இது வந்து தப்பு. 90 டே சிபிஸ் ஆர் ரெகுலேட்டட் பை SEBI, while 15-year bonds are regulated by Reserve Bank of India. So இதுவும் தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? Consider the following statements related to risk management and investment. A mutual fund is a financial vehicle that pools money from many investors to purchase securities.
வித் இட்ஸ் வேல்யூ ரெப்ரசன்டட் பை நெட் அசெட் வேல்யூ. ஓகேங்களா? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஃபினான்ஷியல் வெஹிக்கிள். நிறைய பேர் வந்து மணியை கலெக்ட் பண்ணி செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. அதோட வேல்யூ வந்து நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? A health insurance policy is a contract of assurance guaranteeing a fixed payout regardless of medical expenses. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அஷூரன்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடா ஒரு பே அவுட் கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ரீஇன்சூரன்ஸ் இஸ் த பிராக்டிஸ் ஆஃப் an insurance company transferring a portion of its risk portfolio to other insurers to reduce its own exposure. ரீஇன்சூரன்ஸ்ல என்ன சொல்றாங்க? அவங்க இன்சூர் பண்றவங்க வந்து அவங்களோட ரிஸ்க்கை வந்து இன்னொருத்தவங்களுக்கு தள்ளி விடுறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? A life insurance policy is a contract of indemnity only reimbursing the actual financial loss suffered by the beneficiaries. லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து ஒரு இண்டெம்னிட்டி. அதை ரீஇம்பர்ஸ் தான் பண்றாங்க. ஃபினான்ஷியல் லாஸை ரீஇம்பர்ஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுல எதெல்லாம் கரெக்ட், எதெல்லாம் தப்புன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஃபினான்ஷியல் வெஹிக்கிள் தான். அது வந்து மக்கள்கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி செக்யூரிட்டிஸ் வாங்கி வைக்கிறாங்க. அதோட வேல்யூ வந்து நெட் அசெட் வேல்யூன்னு சொல்றோம். அது வந்து கரெக்ட் தான். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் ஃபிக்ஸட் பே அவுட் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு. அது வந்து தப்பு. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக தருவாங்க, மொத்தமா தான் தருவாங்க. அந்த டைம்ல ஒரு இது வரும்போது கொடுப்பாங்க. ஃபிக்ஸடா பே அவுட்ஸ் மாதிரி மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்கிறதுல, அஷூரன்ஸ் கொடுக்கறதுல. ஸோ இது வந்து தப்பு. ரீ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்கள்ட்ட வர ரிஸ்க்கை இன்னொருத்தவங்களுக்கு மாத்தி விடுறாங்க. ஸோ அது வந்து ரீ இன்சூரன்ஸ் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில வந்து நமக்கு இண்டெம்னிட்டி கொடுக்கல. ஓகேங்களா? லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இண்டெம்னிட்டி கொடுக்கல. லைஃபுக்கு வந்து எதுவும் ஒரு இது வந்துன்றப்ப நமக்கு வந்து ஒரு சம் அஷ்யூர்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து இண்டெம்னிட்டின்னு சொல்லி கொடுத்துக்கிறது வந்து தப்பு. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் லாஸ் சஃபர் ஆகிறவங்க எவ்வளவு என்ன ஃபினான்ஷியல் லாஸ் சஃபர் ஆகிறாங்களோ அதை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் மாதிரி தான் வரும். இது வந்து தப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 3. An Indian exporter sells heavy industrial goods to buyer in Kenya. ஓகேங்களா? ஹெவி இண்டஸ்ட்ரியல் கூட்ஸை வந்து கென்யாக்கு செல் பண்றாங்களா. கென்யன் பையர் அக்ரீஸ் டு பே இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஓவர் த நெக்ஸ்ட் 4 இயர்ஸ். கென்யன் பையர் வந்து என்ன பண்றாரு, நெக்ஸ்ட் 4 வருஷத்துல கொடுக்குறேன்னு சொல்றாரு. ப்ரொவைடிங் தி எக்ஸ்போர்ட்டர் வித் சீரிஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட்ஸ். ப்ராமிசரி நோட்ஸும் கொடுத்துறாரு. இந்த இந்தியன் எக்ஸ்போர்ட்டர் வாண்ட்ஸ் இமீடியட் கேஷ். இந்தியன் இந்தியன் எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து இமீடியட்டா பணம் தேவைப்படுது. டஸ் நாட் வாண்ட் டு பியர் த ரிஸ்க் ஆஃப் பையர். அவருக்கு வந்து உடனே பணமும் தேவைப்படுது, ஒரு ரிஸ்க்கும் வந்துடக்கூடாது. அந்த கென்யன் பையர் வந்து பணத்தை கொடுக்காம போயிட ஏமாத்திடும் கூடாதுல, அந்த ரிஸ்க்கும் அவர் எடுக்க தயாரா இல்ல. த எக்ஸ்போர்ட்டர் செல்ஸ் தீஸ் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ப்ராமிசரி நோட்ஸ் டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட் அ டிஸ்கவுண்ட் ஆன நான் ரிகோர்ஸ் பேசிஸ். அதனால என்ன பண்றாரு, இந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த ப்ராமிசரி நோட்டை கொடுத்துறாரு. நான் ரீகோர்ஸ் பேசிஸ்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துறாங்க. இதை வந்து எதுல சொல்லலாம்? ஃபோர் ஃபைட்டிங்கா, ஃபேக்டரிங்கா, ரீஇன்சூரன்ஸா, கேபிட்டல் மார்க்கெட் பாண்ட் இஷ்யூன்ஸான்னு கேட்கறாங்க. எதுன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபோர் ஃபைட்டிங். ஏன்னா இப்போ ஃபோர் ஃபைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன சொல்றாரு, 4 வருஷம் சொல்றாரு. அப்போ இது வந்து ஒரு லாங் டேர்மா நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ரீகோர்ஸா சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ ஒரு ஃபோர் ஃபைட்டர்கிட்ட நம்ம வந்து ப்ராமிசரி நோட்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டோம்னு சொன்னா அந்த ஃபோர் ஃபைட்டர் திரும்ப வந்து என்கிட்ட பணத்தை கேட்க முடியாது. அந்த கென்யன் பையர் வந்து பணத்தை தரலங்க, எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. அதான் நான் ரீகோர்ஸ்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகிறதுனால இது வந்து ஃபோர் ஃபைட்டிங்ல வருவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபோர் ஃபைட்டிங். A large, highly rated software company needs to finance its working capital requirements for next 3 months. ஓகேங்களா? ஒரு ஹை சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் அடுத்த 3 மந்த்ஸ்க்காக தேவைப்படுது. The company's treasury department decides to issue an unsecured promissory note in the market, which will be sold at a discount and redeemed at face value. ஓகேங்களா? இவங்க வந்து unsecured promissory note வந்து இஷ்யூ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. This instrument must adhere to which of the following maturity period guidelines, maturity period regulations. இது வந்து என்ன மெச்சூரிட்டி பீரியட் ரெகுலேஷன் இவங்க வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? மினிமம் 1 இயர், மேக்ஸிமம் 5 இயர்ஸ், 7 டேஸ், மினிமம் 7 டேஸ், மேக்ஸிமம் 365 டேஸ், மினிமம் 15 டேஸ், மேக்ஸிமம் 90 டேஸ், மினிமம் 91 டேஸ், மேக்ஸிமம் 182 டேஸ். எதுன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் எதுன்னு சொல்லாங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டாங்க. கம்பெனி என்ன பண்றாங்க, ஷார்ட் டேர்மா எத்தனை மந்த்ஸ்க்கு? 3 மந்த்ஸ்க்கு தான். 3 மந்த்ஸ்க்கு தேவைப்படுது. அப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு மட்டும் போடுறாங்க. 3 மந்த்ஸ்க்கு மட்டும் போடுறாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, இது வந்து கமர்ஷியல் பேப்பர்னு அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 3 மந்த்ஸ்க்கு போட்டு பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் பேப்பர்னு அர்த்தம். அப்போ கமர்ஷியல் பேப்பரா இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க, மினிமம் 7 டேஸ், மேக்ஸிமம் 365 டேஸ் தான் அந்த கமர்ஷியல் பேப்பர் நம்ம இஷ்யூ பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? A delivery company, Quick Logistics, needs to expand its fleet. ஓகேங்களா? ஒரு டெலிவரி கம்பெனி இருக்காங்க, Quick Logistics தான். அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃப்ளீட்டை வந்து பெருசுபடுத்தணுமா. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்றாங்க, இட் சைன்ஸ் அன் அக்ரிமெண்ட் வித் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர். ஒரு வெஹிக்கிள் மேனுஃபேக்சர்கிட்ட போய் எனக்கு 100 லாரி வேணும்னு சொல்லி கேட்கறாங்க.
இந்த டேர்ம் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆர் இந்த லீஸ் டேர்ம் இஸ் 60 இயர்ஸ் ஓகேங்களா. அந்த லீஸ் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு போடுறாங்க. எக்கனாமிக் லைஃப் ஆஃப் த ட்ரக் இஸ் எஸ்டிமேட் டு 7 இயர்ஸா. ஒரு ஒரு லாரியோட விலையும் ஒரு ஒரு லாரியோட லைஃபும் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் ஓடுமா. இவங்க லீஸ் பீரியடே 6 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. குவிக் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மெயின்டெனன்ஸ். இந்த குவிக் லாஜிஸ்டிக்ஸ்னு இருக்கவங்க பார்த்தீங்களா, இவங்க தான் மெயின்டெனன்ஸை பார்த்துக்கணும், இன்சூரன்ஸை பார்த்துக்கணும், ரிப்பேரை பார்த்துக்கணும் ஓகேங்களா. த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் பேமெண்ட்ஸ் கவர்ஸ் 95% ஆஃப் த ட்ரக்ஸ் ஒரிஜினல் காஸ்ட். இந்த லீஸ் பேமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 95% அந்த ட்ரக்கோட ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு 95% வந்துடும் சொல்றாங்க. அட் த எண்ட் ஆஃப் 6 இயர்ஸ் குவிக் லாஜிஸ்டிக்ஸ் ஹேஸ் த ஆப்ஷன் டு பை த ட்ரக் அட் த சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ்டு பிரைஸ். இந்த 6 வருஷம் லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குவிக் லாஜிஸ்டிக்ஸுக்கு இந்த லாரியை அவங்களே வாங்கிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இது வந்து ஒரு ஆப்பரேட்டிங் லீஸா, ஃபினான்ஸ் லீஸா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா, கமர்ஷியல் பேப்பரான்னு கேட்கறாங்க. ஆன்சர் என்ன சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த லாரியை வந்து 6 வருஷத்துக்கு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 6 வருஷத்துக்கு மாத்தி எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லாங் டேர்மா எடுக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா மெயின்டெனன்ஸ் எல்லாம் யார் பாத்துக்கிறாங்க, அந்த குவிக் லாஜிஸ்டிக்ஸே பாத்துக்கிறாங்க. மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே அவங்களே பாத்துக்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமா பாத்தீங்க சொன்னா லாரியோட ஒரிஜினல் காஸ்ட்ல கிட்டத்தட்ட 95% வந்துருதான். 95% வந்துருதான். அதே மாதிரி பைக் பேக் திரும்ப பை பேக் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்குதான். அப்படி எல்லாமே இருக்குதுன்னா அது என்ன அர்த்தம்னு சொன்னா ஃபினான்ஸ் லீஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஃபினான்ஸ் லீஸ் ஆன்சர் வந்து பி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் வந்து பி. இதுவே ஆப்பரேட்டிங் லீஸ்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சின்னதா ஏதோ ஒரு தேவைப்படுது, ஒரு மாசம் இல்ல 1 மாசம் தேவைப்படுது, இல்ல 2 மாசம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா இந்த ஆப்பரேட்டிங் லீஸ்ல சின்னதா ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப ஆப்பரேட்டிங் லீஸை பொறுத்த வரைக்கும் யார் இந்த மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு சொன்னா அந்த ஆப்பரேட்டிங் லீஸ் கொடுக்குற கம்பெனி தான் அந்த மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. ஏன்னா 1 மாசம் 2 மாசத்துக்கு தான் நம்ம லீஸுக்கே எடுத்துட்டு வர போறோம். எடுத்துட்டு நம்ம கொடுத்துருவோம். இது வந்து இந்த 1 மாசம் 2 மாசம் எடுக்கிறப்போ அந்த பொருளோட ஒரிஜினல் விலையே வந்துராது ஓகேங்களா. இப்ப ஆனா இங்க நீங்க ஃபினான்ஸ் லீஸ் பாத்தீங்கன்னா அந்த பொருளோட விலையில 95% அந்த லீஸ் பேமெண்ட்டே நம்ம பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. சோ இது வந்து என்னன்னா ஆன்சர் வந்து ஃபினான்ஸ் லீஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பரேட்டிங் லீஸ்னா ஷார்ட் டேர்முக்கு சின்னதா எடுத்துட்டு ஒரு மாசம் 2 மாசத்துல கொண்டு போய் கொடுத்துரும். அதான் ஆப்பரேட்டிங் லீஸ் ஓகேங்களா. Consider the following statements regarding the organization structure for banks undertaking para banking activities ஓகேங்களா. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பேங்கோடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தா. பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க சொன்னா பேங்கோட கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா. டெபாசிட் வாங்குறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டி இருக்கும் இல்லைங்களா. அதை தவிர்த்து மற்ற ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா. மெர்ச்சன்ட் பேங்கிங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிரைமரி டீலர்ஷிப் இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லைங்களா. இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்க ஓகேங்களா. இப்ப இந்த இதுல பேங்க் கேன் ஒன்லி அண்டர்டேக் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் த்ரூ ஏ சப்சிடரி. ஒரு பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்டா இருக்கணும்னு சொன்னா ஒரு சப்சிடரியா வச்சு தான் அவங்க செயல்படணுமா. ஏ பேங்க் கேன் ஒன்லி அண்டர்டேக் இன்சூரன்ஸ் பிசினஸ் த்ரூ ஏ சப்சிடரி. ஒரு இன்சூரன்ஸ் பிசினஸ் வைக்கணும்னா அது ஒரு சப்சிடரியா வச்சு தான் அவங்க செய்யணும். ஏ பேங்க் மஸ்ட் செட் அப் சப்சிடரி டு ஆஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீசஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீஸ் கொடுக்குறதாலும் சப்சிடரியா தான் வைக்கணுமா. ஏ பேங்க் இஸ் பெர்மிட்டட் டு அண்டர்டேக் பிரைமரி டீலர்ஷிப் பிசினஸ் டிபார்ட்மெண்டலி. இங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சப்சிடியா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. பிரைமரி டீலர்ஷிப்ல டிபார்ட்மெண்டாவே ஒரு பிரைமரி டீலர்ஷிப் டிபார்ட்மெண்ட்னு பேங்க்ல வந்து ஒரு இப்போ வந்து ஒரு பேங்க்னு இருக்காங்கன்னா அதுல ஒரு தனி டிபார்ட்மெண்ட் பிரைமரி டீலருக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு செயல்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட்னு சொல்லாங்களா? இதுல பாத்தீங்க சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவங்க பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றதா இருந்தா ஒரு சப்சிடியரி வச்சு தான் அவங்க பண்ணணும். இன்சூரன்ஸ் பிசினஸ் வைக்கிறதா இருந்தா சப்சிடியரி வச்சு தான் ஒரு தனி கம்பெனியா அதை வச்சிடணும். ஒரு பென்ஷன் ஃபண்ட்னாலும் தனி கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி தனி கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீஸ்னாலும் ஒரு தனி கம்பெனி, தனி சப்சிடியரி கம்பெனியா வச்சிடணும். பிரைமரி டீலர்னா மட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்டா அவங்க வச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா. ஸோ நாலுமே கரெக்ட் தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நாலுமே கரெக்ட் தான். ஆன்சர் வந்து சி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். A commercial bank's merchant banking arm is acting as a lead manager ஓகேங்களா. ஒரு ஒரு கமர்ஷியல் பேங்கோட மெர்ச்சன்ட் பேங்கிங் ஆர்ம் வந்து லீட் மேனேஜரா இருக்காங்களாம். எதுக்காக, ஒரு பப்ளிக் டிபெஞ்சர் இஷ்யூ பண்றதுக்காக. இந்த பப்ளிக் டிபெஞ்சர் ஒரு கம்பெனி ஏபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து டிபெஞ்சர் வந்து இஷ்யூ பண்ண போறாங்களாம். அந்த இஷ்யூ பண்றதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் முடிச்சு கொடுத்து லீட் மேனேஜரா இருந்து அதெல்லாம் முடிச்சு கொடுக்க போறது யாரு கொடுக்க போறாங்கன்னு சொன்னா ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து ஒரு மெர்ச்சன்ட் பேங்கா இருந்தா அந்த வேலையை செஞ்சு கொடுக்க போறாங்களா. இந்த பேங்க் டிஸ்கவர்ஸ் தட் ஏபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இஸ் ஆல்சோ ஏ மேஜர் பாரோவர். இந்த பேங்க் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ஏபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த இந்த பேங்க்ல ஏற்கனவே ஒரு பெரிய லோனும் வாங்கி வச்சிருக்காங்களா, ஒர்க்கிங் கேபிட்டல் லோனும் வாங்கி வச்சிருக்காங்களா. இப்போ இதை வச்சுக்கிட்டு ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு கேக்குறாங்க. த பேங்க் மஸ்ட் ரிசைன் அஸ் லீட் மேனேஜர். பேங்க் வந்து லீட் மேனேஜர்ல இருந்து ரிசைன் பண்ணிடணும். பேங்க் கேன் ஆக்ட் அஸ் அ டிபெஞ்சர் ட்ரஸ்டி. பேங்க் வந்து டிபெஞ்சர் ட்ரஸ்டியா இருக்கலாம். பேங்க் இஸ் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் ஆக்டிங் அஸ் டிபெஞ்சர் ட்ரஸ்டி. டிபெஞ்சர் ட்ரஸ்டியா இருக்கக்கூடாது. த பேங்க் கேன் ஆக்ட் அஸ் அ மானிட்டரிங் ஏஜென்சி பட் நாட் டிபெஞ்சர் ட்ரஸ்டி. அவங்க வந்து மானிட்டரிங் ஏஜென்சியா இருக்கலாம், ஆனா டிபெஞ்சர் ட்ரஸ்டியா இருக்கக்கூடாது. ஆன்சர் எதுன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஆன்சர் வந்து சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தி பேங்க் இஸ் ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் ஆக்டிங் அஸ் அ டிபென்ச்சர் ட்ரஸ்டி. இவங்க வந்து டிபென்ச்சர் ட்ரஸ்டியா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? அதாவது டிபென்ச்சர் ட்ரஸ்டினா இவங்க வந்து லீட் மேனேஜரா இருந்துக்கலாம். தி பேங்க் மஸ்ட் ரிசைன் பண்ணணும்னு தேவையில்ல. தி பேங்க் இஸ் ப்ரோஹிபிட்டட் ஃப்ரம் ஆக்டிங் அஸ் டிபென்ச்சர் ட்ரஸ்டின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் கரெக்ட். டிபென்ச்சர் ட்ரஸ்டியா மட்டும் இருக்கக்கூடாது. ஆனா அவங்க லீட் மேனேஜரா இருந்து ஃபார்மாலிட்டீஸ்லாம் அவங்க பண்ணி குடுக்கறதெல்லாம் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப இந்த டிபென்ச்சர் ட்ரஸ்டின்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆ நான் வந்து டிபென்ச்சர் இஷ்யூ பண்றேன். டிபென்ச்சர் இஷ்யூ பண்றதுன்னா, நான் வந்து கடன் வாங்குறேன் மக்கள்ட்ட இருந்து. அப்போ என்ன சொல்லுவேன், நான் இந்த கடன் வந்து உங்களுக்கு 30 நாள்ல திரும்ப தரேன். இல்லன்னா இத்தன நாளைக்குள்ள நான் திரும்ப தரேன். அது வரைக்கும் என்னோட கொலாட்ரல் என்னோட என்னோட கம்பெனிய வந்து அடமானமா வச்சுக்கோங்க. என்னோட இங்க ஒரு சொத்து இருக்குது. அத அடமானமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த டிபென்ச்சர் ட்ரஸ்டி கிட்ட குடுத்துருவாங்களாம். இந்த டிபென்ச்சர் ட்ரஸ்டி கிட்ட இந்த கம்பெனியோடைய அடமானமா ஏதோ குடுக்குறாங்களோ, அதெல்லாம் டிபென்ச்சர் ட்ரஸ்டிக்கு பொறுப்புக்கு போயிரும். சோ, அப்ப இந்த டிபென்ச்சர் ட்ரஸ்டி வந்து இதெல்லாம் பத்திரமா வச்சுப்பாங்க. அந்த டிபென்ச்சர் ட்ரஸ்டி வந்து இந்த கம்பெனி வந்து சொன்ன வாக்க கரெக்ட்டா காப்பாத்துதான்றத பார்த்துப்பாங்க. அப்படி பார்க்கலன்னு சொன்னா, அவங்க வந்து அதுக்கு ஏத்த மாரி ஆக்ஷன்ஸ் எடுத்துப்பாங்க. அதான் டிபென்ச்சர் ட்ரஸ்டின்னு சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டரி ஏஜென்சிங்கிற பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, 500 க்ரோர்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த மானிட்டரிங் ஏஜென்சின்னு ஒருத்தவங்கள வச்சுக்கணும்னு சொல்றாங்க. இந்த லோன்ன்றது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபண்ட்ஸ வந்து எதுக்காக செலவு ஆகுது? சரியான பர்ப்பஸ்க்காக தான் இந்த ஃபண்ட்ஸ் செலவாகுதான்றத அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? சோ, இந்த இடத்துல ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. இதுல மேட்ச் பண்ணலாமா ஃபிரெண்ட்ஸ்? ஆப்ஷன்ஸ் அப்டின்னா எது மேட்ச் பண்ணணும்? ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஆன்சர் சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. சோ இந்த ஆப்ஷன்ஸ் அப்டின்னு சொல்றோம் இல்லைங்களா ஃபிரெண்ட்ஸ்? அந்த ஆப்ஷன்ஸ் அப்டின்னு சொன்னா என்னன்னா, எ கான்ட்ராக்ட் தட் கிவ்ஸ் அ ஹோல்டர் த ரைட் பட் நாட் த ஆப்ளிகேஷன் டூ பை. ஓகேங்களா? ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கேன் அப்டின்னு சொன்னா, என்ன அர்த்தம்னா, நான் பார்க்குறேன் இன்னைக்கு ஒரு காரோட ரேட்டு ஏறிக்கிட்டே போகுதுன்னு நெனைக்கிறேன் அப்டின்னு சொன்னா, ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 50,000 வந்துரும். வந்துரும் அப்டின்னு சொன்னா, ஒரு 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 இடத்த நான் பார்த்து வச்சுட்டுருக்கேன். அந்த இடத்தோட லேட் வந்து கூடுது. அப்ப என்ன நினைக்கிறேன், ஒருவேள நான் இன்னைக்கு வாங்கி போட்டேன்னா, ஒருவேள திடீர்னு விலை கூடாம போயிருச்சுனா எனக்கு பயம், பிரச்சனை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, ஒரு ஆப்ஷன் அமௌண்ட், ஒரு பிரீமியம் ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு ரூ. 5,000 நான் கட்டுறேங்க. ரூ. 5,000 கட்டுறேன். ஒரு 10 நாள் கழிச்சு அந்த ரேட் கூட போச்சுன்னா, எனக்கு அத நீங்க வித்துறணும். அப்படி ரேட் போகலன்னா, நான் வாங்குறது, வாங்காதது என் இஷ்டம் அப்படின்றது. ஸோ அந்த ஆப்ஷன வாங்கிக்கிற இதுதான் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? அது வாங்குறது, வாங்காதது அவங்க இஷ்டம். ஆனா, அவங்களுக்கு வாங்குறதுக்கான ஒரு ரைட்ட மட்டும் குடுக்குது இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னா கஸ்டமைஸ்ட் பைலேட்டரல் ஓடிசி அக்ரீமெண்ட். ஓகேங்களா? நம்ம இது முன்னாடியே பார்த்திருக்கோம். இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு ஓடிசி அக்ரீமெண்ட் 2 பார்ட்டி இருப்பாங்க. ஏ இருப்பாங்க, ஒருத்தவங்க பி இருப்பாங்கன்னா, ஒரு ஃபியூச்சர் டேட்ல நான் வந்து உனக்கு ரூ. 10,000 ஃபியூச்சர் டேட்ல 1 கிலோ வந்து ரூ. 10,000 தரேன். இல்ல 2 கிலோ வந்து ரூ. 10,000 தரேன்னு சொல்லி 2 பேர் பேசி வச்சிருக்காங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ள பேசி வச்சு அத முடிவு பண்ணிப்பாங்க. அது வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப். ஓகேங்களா? கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் அப்படின்னா a contract to offset credit risk where the buyer pays a premium to protect against the borrower's default. இப்போ நான் வந்து ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்னா நான் இப்போ வந்து ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கேன். ஆனா அந்த பார்ட்டி வந்து எனக்கு குடுப்பாரான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன், இன்னொருத்தர்ட்ட போய் ஒரு இன்சூரன்ஸ் மாரி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பிரீமியம் கட்டி ஒரு ரூ. 500 தரேன். மாசம் மாசம் ரூ. 500 தரேன். இந்த பையன் எனக்கு பணம் குடுக்கலன்னா, நீங்க எனக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன் இல்லைங்களா? அததான் என்ன சொல்றாங்கன்னா, கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் ஸ்டாண்டர்டைஸ்டா எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி இருப்பாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க மூலியமா பண்றது அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். ஸ்டாண்டர்டைஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கான்ட்ராக்ட் ஃபார் ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன் ரிக்வயர் அன் இனிஷியல் மார்ஜின் தட் இஸ் மார்க்கெட் டு மார்க்கெட். ஓகேங்களா? இதுதான் வந்து நார்மலா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில நடக்கிற ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? அனலைசஸ் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பிலோ ரிகார்டிங் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட். ஓகேங்களா? 2 இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் பத்தி சொல்றாங்க. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்லாங்க எ கீ ரெகுலேட்டரி மேண்டேட் ஃபார் REIT is that at least 80% of their assets must be in a completed rent generating properties. ஓகேங்களா? இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்டா இருந்தாங்கன்னா, அதுல வந்து 80% ஆஃப் த அசெட் வந்து என்னன்னா, ரெண்ட் ஜெனரேட் பண்ற ப்ராப்பர்ட்டீஸ்லாம் வந்து அவங்க குடுத்துருக்கணுமா, REITல. This mandate ensures that the trust portfolio is focused on the asset with stable, predictable cash flow rather than higher risk associated with the developmental or under construction project. ஓகேங்களா? இதனால இப்ப 80% நம்ம ரெண்ட் ஜெனரேட் பண்றதுல போட்டிருக்கிறதுனால, ஒரு ஸ்டேபிளா, ப்ரெடிக்டபிளா ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து நமக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 ஸ்டேட்மென்ட்ல எது கரெக்ட், தப்புன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்?
ஓகே. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த RE80 வந்து 80% அதாவது இந்த RE80 அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். இப்ப இதுல என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பெரிய பெரிய மால்ஸ் இருக்கும், பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளால போய் வாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் காரங்க இருக்காங்க இல்லையா? இந்த இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்ன்னு இருக்காங்க இல்லைங்களா? இவங்க வாங்கிட்டு இத சின்ன சின்ன போர்ஷனா இப்ப 1,00,000 கோடி சாரி ஒரு 500 கோடி, 600 கோடி இருக்குதுன்னு சொன்னா, அவங்க அத வாங்கிட்டு சின்ன சின்ன ரேட்டா பிரிச்சு வித்துருவாங்க. அப்ப நமக்கு வந்து ஒரு ரூ. 10,000க்கு 20,000 நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். சும்மா இது நீங்க இப்படியே எடுத்துறாதீங்க. சும்மா ஒரு 10,000, 15,000 சொல்லி நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, இந்த மால்ல, இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்தெல்லாம் ரெண்ட் வரும் பார்த்தீங்களா? அதுல அதுக்கேத்த மாரி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமோ, அதுக்கேத்த மாரி பிரிச்சு குடுத்துருவாங்க. ஸோ இதான் இது நான் கரெக்ட்டா என்னன்னு சொல்லல. ஒரு பேசிக்கா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? REI இதுதான் RE80ன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இதுல என்ன சொல்றாங்க 80% ஆஃப் தி அசெட்ஸ வந்து என்ன பண்ணியிருக்கணுமா, ரென்ட் ஜெனரேட்டிங் ப்ராப்பர்ட்டீஸ்ல தான் ரென்ட் ஜெனரேட் ஆகுற ப்ராப்பர்ட்டீஸ்ல தான் வைக்கணும்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன சொல்றாங்க, அப்படி வச்சா தான் எந்த ரிஸ்க்கும் இல்லாம இருக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இதுவுமே கரெக்ட் தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் டி. ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ஃபண்டமென்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் த அதர்ஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பாரா பேங்கிங். பாரா பேங்கிங்ல ஒண்ணு மட்டும் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. இது ஆக்டிங் அஸ் அன் ஏஜென்ட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் டு செல் இட்ஸ் யூனிட்ஸ். ஒரு ஏஜென்ட்டா இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் செல் பண்றது, அண்டர் ரைட்டிங் எ கார்ப்பரேட் பாண்ட் இஷ்யூ, அக்செப்டிங் டிமாண்ட் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக், புரொவைடிங் ஃபேக்டரிங் சர்வீசஸ் டிபார்ட்மென்டலி. இதுல எது ஒண்ணு மட்டும் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லாங்களா ஃபிரெண்ட்ஸ்? பாரா பேங்கிங்ல வராம. அதாவது நம்ம வந்து ஒரு ஏஜென்ட்டா இருந்து, ஒரு தனியா வந்து ஒரு ஏஜென்ட்டா தான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து செல் பண்ணி குடுக்குறோம். அது ஓகே. இது வந்து பாரா பேங்கிங்ல வரும். அண்டர் ரைட் பண்றோம். அதுவும் பாரா பேங்கிங்ல வரும். புரொவைடிங் ஃபேக்டரிங் சர்வீசஸ் பண்ணி குடுக்குறோம். அதுவும் பாரா பேங்கிங்ல வரும். ஆனா டிமாண்ட் டெபாசிட்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? பப்ளிக்ட்ட இருந்து டிமாண்ட் டெபாசிட் வாங்குறா சொல்றாங்களா? அது வந்து பாரா பேங்கிங்ல வராது. ஏன்னா அது கோர் பேங்கிங். கோர் பேங்கிங் கான்செப்ட்ல நம்ம டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்றது தான் கோர் பேங்கிங். அப்போ பாரா பேங்கிங்ல அது வராது. கோர் பேங்கிங்ல வரும். சோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? A category of first for the category 1 merchant banker is structuring a public issue for a large corporation. The total issue size is 600 crores. ஓகேங்களா? ஒரு பப்ளிக் இஷ்யூக்கு போறாங்களா ஒரு லார்ஜ் கார்பரேஷன். அவங்களோட டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 600 crores. The corporation is also concerned about its exposure to the volatile floating interest rate on its existing debt. அந்த கார்பரேஷன் வந்து அவங்க வந்து ஒரு வாலட்டைலா ஒரு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து ஒரு டெப்ட் வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு கடன் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்ல வாங்கி வச்சிருக்காங்களாம். அது வந்து வாலட்டைலா இருக்காம். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்குமா. ஸோ அதை பத்தி உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னு சொல்றாங்க. விச் ஆஃப் த டூ சர்வீசஸ் ஆர் த மோஸ்ட் ரெலவென்ட் டு திஸ் கார்பரேஷன். இந்த கார்பரேஷன் என்னெல்லாம் சர்வீஸ் கொடுக்கலாம்? அப்பாயிண்டிங் ஏ மானிட்டரிங் ஏஜென்சி அண்ட் ரெக்கமெண்டிங் அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப். ஒரு மானிட்டரிங் ஏஜென்சியும் வச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்புக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாமா? என்கேஜிங் ஏ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கொடுக்கலாமா? ஃபேக்டரிங் சர்வீஸ் ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட் கொடுக்கலாமா? ஆக்டிங் ஆக்டிங் அஸ் டிபெஞ்சர் ட்ரஸ்டி அண்ட் ரெக்கமெண்டிங் ஏ கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் கொடுக்கலாமா? இதுல எது கொடுக்கலாம்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் சொல்லலாங்களா? ஓகே. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பாயிண்டிங் மானிட்டரிங் ஏஜென்சி ஏன்னா 600 கோடி ரூபாய்க்கு மேல வந்து 500 ரூபாய்க்கு கோடிக்கு மேல வந்துருச்சு. அப்ப மானிட்டரிங் ஏஜென்சி வச்சு அவங்க பப்ளிக் இஷ்யூ போறப்போ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்றத நம்ம பார்க்கணும். ஸோ மானிட்டரிங் ஏஜென்சி வைக்கிறது ஒண்ணு சொல்லணும். 2வது பாத்தீங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து ஸ்வாப் பண்ணணும். இந்த வாலட்டைலா ஃப்ளோட்டிங் ரேட் இருக்கு பாத்தீங்களா? அத வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட்டுக்கோ இதுக்கோ நம்ம வந்து ஸ்வாப் பண்ணி விடணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸோ அதுவும் பண்ணணும்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஏ மட்டும் தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எந்தெந்த ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், பாண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அது வந்து தப்பு. ஃபேக்டரிங் கிடையாது. டிமென்ஜர் ட்ரஸ்ட் இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து ஏ. Which of the following parabank activities is explicitly permitted to be undertaken departmentally by a bank while others listed must be conducted through a separate subsidiary? இதுல எது வந்து சப்சிடியரியா ஒண்ணு மட்டும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பெர்மிட்டட் டு பி அண்டர்டேக்கன் டிபார்ட்மெண்ட்லி. இன்சூரன்ஸ் பிசினஸா, ஃபேக்டரிங் சர்வீஸா, பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்டா, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீஸா? ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபேக்டரிங் சர்வீசஸ் இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஃபேக்டரிங் சர்வீசஸ் மட்டும் வந்து அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபேக்டரி சர்வீசஸ் மட்டும் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்ல பண்ணிக்க முடியும். மிற்ற சர்வீசஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து சப்சிடியரியா தான் அவங்க வந்து பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துருக்கோம்.
நாளைக்கு எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல வந்து ஒரு ஒரு கொஸ்டினையும் திரும்ப திரும்ப வாசிங்க. நம்மளோட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க குடுத்துருக்கிறது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். அதனால நல்லா திரும்ப திரும்ப வாசிச்சுட்டு பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. ஃபுல் டைம் உட்கார்ந்துருங்க. அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ டைம் குடுத்துருக்காங்களோ, அவ்வளோ டைமும் 2 மணி நேரம்னா, 2 மணி நேரம் உள்ள உட்கார்ந்துருங்க. அவசரப்பட்டு பாதியிலே எழும்பி வராதீங்க. திரும்ப திரும்ப கொஸ்டின வாசிங்க. சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 நம்பரோட ஆன்சர் வந்து 1 நம்பர் கொஸ்டினோட ஆன்சர் வந்து எங்கேயாவது ஒரு 20வது கொஸ்டின்லயோ, இல்ல ஒரு 30வது கொஸ்டின்லயோ ஒரு ஹிண்ட்டாவது ஏதாவது இருக்கும். நான் எழுதுறப்பலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 2, 3 கொஸ்டினுக்கு அந்த மாரி எனக்கு ஹிண்ட் கிடைக்கும். அ ஏதாவது ஒரு ஆப்ஷன மட்டும் நம்ம எப்பிடிறா எடுக்கிறதுன்னு நெனச்சுட்டு இருப்போம். எங்கேயாவது ஒரு 50வது கொஸ்டின்லயோ, இல்ல 10வது கொஸ்டின்லயோ பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு ஹிண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ, அத வச்சு நம்ம அத ஆன்சர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால அ தெளிவா எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா வாசிச்சுக்கோங்க. 2 மணி நேரம் பொறுமையா உள்ள உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க. அத செஞ்சாலே மேக்ஸிமம் கிளியர் பண்ணிருவீங்க. ஸோ, ஓரளவு பார்த்துருக்கோம். கடைசி நேரத்துல இருக்கு நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஸோ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.